சரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. இந்தியர்கோன் வெப்பொழித்த புகழியர்க்கும் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் நடி போற்றி. வாழி திருநாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி. மொழிமொழி திருவாதவூர திருத்தாள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிலார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அடியேனுக்கு அனுதினமும் இணையதளம் வாயிலாக வகுப்புகள் எடுத்து ஞானத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு, அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, இந்த அரியதொரு வாய்ப்பினை அடியேனுக்கு நல்கிய சாந்தா சண்முகம் அம்மா அவர்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு குருவருளும் திருவருளோட சேர்ந்து தொடர்வோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முதல்ல அம்மா கொடுத்த தலைப்பு அன்பு செய்தவனையே அடைந்ததற்கு அருளாயே. எதற்கு அன்பு செய்தவங்க? இணையடி உன் இணையடி போற்றி நின்றவருக்கு. யாரெல்லாம் சிவபெருமானின் திருவடியை போற்றி வணங்கி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் திருப்பி அன்பு செய்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனே, உன் திருவடியை வணங்குபவர்களுக்கு இறைவன் அன்பு செய்வது மட்டுமல்லாமல் அருளையும் சேர்த்து செய்வாயாக பெருமானே என்று இந்த தலைப்புல சொல்லி இருக்கின்றார்கள். சிவபெருமானின் திருவடியை போற்றி நால்வர் பெருமக்கள் நிறைய பாடல்கள் தந்திருக்கின்றார்கள், பதியங்கள் தந்திருக்கின்றார்கள். அதுல பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தர் புராணம் 611வது பாடல். இந்த பாடல் எடுத்து பாத்திரலாம். என்னன்னா, அருளி செய்கின்றாய் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை. உரை செய்வது உலதுருக்கோள் தானும் தீய எழுந்தருள உடன்படுவதென்னால் பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பழுதனையாதென பகர்ந்து பரமர் செய்ய விரை செய்முலர் தாழ் பூச்சி புகழி வேண்டார் பேயுறு தோழியை எடுத்து விளம்பினாரே அப்படின்னு சொல்லி அந்த திருவடியை எதுக்காக நம்ம வணங்கணும் அப்படின்னு ஒரு உதாரணம் பெரிய புராணத்துல இருந்து. என்னன்னா, மதுரையில சமண சமயம் தலைத்து ஊக்கி இருக்கின்றது. சைவ சமயத்தை தலைத்து ஊங்க வைக்கணும்னு ஞானசம்பந்த பெருமான மங்கையர்கரசி அம்மையாரும் குலைச்சிறையாரும் அழைக்கின்றார்கள். அப்ப வேதாரண்யத்துல அப்பர் பெருமானோட அம்மா சவுண்டா இருக்குங்கம்மா, மைக் மட்டும் யாரோ ஆன் பண்ணி. மங்கையர்கரசி அம்மாவும் குலைச்சிறையாரும் இருக்கின்றார்கள். அப்போது வேதாரண்யத்துல ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் இருக்கின்றாங்க. அப்ப அப்பர் பெருமான் சொல்றாங்க, நாளும் கோளும் சரியில்லை, நீங்க இப்போதைக்கு மதுரைக்கு போறது சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கின்றார்கள்னா, பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பழுதனையா அதென பகர்ந்து அந்த மலர் போன்ற திருவடி நம்ம எப்பவும் நினைச்சிட்டு இருந்தோம், அவர் திருவடி நமக்கு துணை இருந்தா நமக்கு எந்த பயமும் இல்லை, நமக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்லி அந்த வேயுறு நாளும் கோளும் நம்ம என்ன செய்யும் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி அந்த வேயுறு தோழி பங்கன் பாடலை அந்த இடத்துல நம்ம ஞானசம்பந்த பெருமான் அருளுகின்றார். அதாவது ஏன் அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை போக வேண்டாம், மதுரைக்கு போக வேண்டாம்னு சொன்னது எதுனாலன்னா, நாளும் கோளும் சரியில்லை, அது மட்டும் இல்ல, சமணர்கள் ரொம்ப தீங்கு செய்பவர்கள். ஏன்னா அப்பர் பெருமானுக்கு அவ்வளவு தீங்கு செஞ்சிருக்காங்க. கல்ல கட்டி கடல்ல போட்டிருக்காங்க, யானையை வச்சு மிதிக்க சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் சின்ன பிள்ளை இல்லையா, அவங்கள அமிச்சா என்ன செய்வாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல அப்பா சொன்னதுனால ஆனா பெருமான் அவர் என்ன சொல்றார், பெருமான் கலல்கள் என்னைக்குமே நம்ம வழிபடுவது நினைத்திருப்பது பெருமான் திருவடியே, அதனால நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திருஞான சம்பந்தர் இந்த பாடல்ல சொல்லி இருக்கின்றார்கள். இதுதான் அம்மா கொடுத்த தலைப்பு, அன்பு செய்தவனே அடைந்தாருக்கு அருளாயே. உன் இணையடி போற்றி நின்றவருக்கு அன்பு செய்தவனே அடைந்தாருக்கு அருளாயே அப்படின்னு சொல்லி அந்த பாடலோட இருக்கும்.
அடுத்தது வந்து திருக்களர் எந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த தலத்தை பத்தி எந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பெரிய புராண பாடல் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது வந்து திருஞான சம்பந்தர் திருப்பதிக வரலாறு 575வது பாடல். அது என்னன்னா மற்ற ஊர் தொழுது ஏத்தி மகிழ்ந்து பாடி மாலயனுக்கு அரியபிரான் மருவும் தானம் பற்பலவும் சென்று பணிந்து ஏத்தி பாடி பரவு திருத்தொண்டர் குலாம் பாங்கின் எய்த கற்றவர் வாழ் தண்டலை நீள் நெறி உள்ளிட்ட கனக மதில் திருக்களரும் கருதார் வேள்வி செற்றவர் சேர் பதி பிறவும் சென்று போற்றி திருமறை காட்டு அதன் மருங்கு சேர்ந்தார் அன்றே அப்படின்னு சொல்லி. இதுல என்னன்னா முதல்ல வந்து திருவெண்துறை போறாங்க. அடுத்தது வந்து நான்முகனும் திருமாலும் காணாத பல தலங்கள் செல்கின்றார். அத்தனை தலங்களையும் வணங்கிட்டு பதிகங்கள் பாடிட்டு பெருமானை நினைத்து மனம் உருகி அன்போடு பல பதிகங்களும் பாடிட்டு அடுத்தது இறைவன் அழைத்த உடனே போய் பெருமானுக்கு உடனே போய் போற்றி செய்து பதிகங்கள் பாடக்கூடிய அடியவர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய திருத்தண்டலை நீள் நெறி என்ற திருத்தலம் வழங்கிட்டு அடுத்தது எங்கன்னா திருக்களர் செல்கின்றார் நம்ம ஞானசம்பந்த பெருமான். அந்த தலம் வந்து எப்படிப்பட்டதுன்னா பொன்னாலான மதில்களை உடைய மாநகர். அந்த நகர் அந்த தலம் வணங்கிட்டு அதாவது சிவபெருமானை நினைத்து செய்யாத எந்த வேள்வியும் வந்து நிலை இல்லாததா இருக்கும், நிலைக்காது. அதுக்கு உதாரணம் நம்ம தக்கன் வேள்வியை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேள்வியை அளித்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற மற்ற தலங்கள் எல்லாம் வணங்கிட்டு அப்போதே திருமறைக்காடு திருக்களருக்கு அப்புறம் திருமறைக்காடு சென்று அந்த தலத்தில் சேர்ந்தார் அப்படின்னு நமக்கு வந்து இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது வந்து தல சிறப்பும் தல வரலாறு பார்த்திடலாம். தல சிறப்பு என்னன்னா காவிரி தென்கரை தலங்கள்ல 105வது தலமாக விளங்குகிறது இந்த திருக்களர் தலம். இறைவர் வந்து களர்முலை நாதர் பாரிஜாத வனேஸ்வரர் இறைவர். இறைவி வந்து யாருன்னா இளம் கொம்பனால் அமுதவல்லி அழகேஸ்வரி. தலமரம் வந்து பாரிஜாதம் பவளமல்லி. தீர்த்தம் வந்து துர்வாசர் தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், ஞான தீர்த்தம். இதுதான் தீர்த்தமாக இருக்கின்றது. இங்க வந்து 8 கரங்களை உடைய துர்க்கையம்மன் இருக்கின்றார்கள். விநாயகர் சன்னதி, துர்வாசர் சன்னதி, விஸ்வநாதர், கஜலட்சுமி, 63 நாயன்மார்கள் அந்த சன்னதி எல்லாமே இருக்கின்றது. தல வரலாறு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கர பாதருக்கும் வந்து சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவ தரிசனத்தை வந்து தந்தருளிய திருத்தலம் வந்து இது. இத அறிஞ்ச துர்வாச முனிவர் என்ன பண்றாருன்னா இந்த பாக்கியத்தை தானும் பெறணும்னு விரும்பி இந்த தலத்தோட மகிமையை உணர்ந்து அந்த தேவலோகத்திலேயே சிறந்த மலரான பாரிஜாத மலரை பூமியில கொண்டு வந்து இங்க அந்த மரத்தை வளர்த்தாரு. அது பெரிய வனமா மாறினதும் அந்த மரத்துக்கு அடியில சிவலிங்கத்தையும் அம்மனையும் அதுல வந்து பிரதிஷ்டை செய்து தேவதச்சன் மூலமாக வந்து கோயிலை எடுப்பித்து பூஜை செய்து வழிபட்டதா அந்த ஐதீகம் சொல்றாங்க. இத்தலத்துல வந்து துர்வாச முனிவருக்கு இறைவன் வந்து நடராஜ பெருமான் வந்து பிரம்ம தாண்டவ தரிசனம் கொடுத்தருளியதால் துர்வாசர் இத்தலத்தில் எப்போதுமே பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய நடனத்தை கண்டு தரிசித்து கொண்டே இருக்கிறார் என்பது ஐதீகமா சொல்லப்படுகின்றது. அதன் அடையாளமாக இந்த ஆலயத்துல வந்து துர்வாசர் சன்னதியும் நடராஜர் சன்னதியும் எதிரெதிரே அமைந்துள்ளதுன்னு ஒரு சிறப்பா இதுல சொல்றாங்க. நடராஜ பெருமானின் 8 தாண்டவ தலங்களுள் இந்த தலம் வந்து 2வது தலமாக திருக்களர் வந்து அமைந்திருக்கின்றதுன்னு இதோட சிறப்பு வந்து சொல்லி முடிக்கின்றார்கள். அடுத்தது வந்து பாடல் 1 பதிகத்துல பாடல் 1 நீருள் ஆர் கயல் வாவி சூழ் பொழில் நீண்ட மாவயல் ஈண்டு மாமதில் தேரின் ஆர் மருகில் விழாமல்கு திருக்களருள். அதாவது நீர்நிலைகள் நிறைந்து இருப்பதால், ஆறுனா நிறைந்துன்னு அர்த்தம், நிறைந்து இருப்பதால் அதுல கயல் மீன்கள் இருக்கின்றன. வாவிகள்னா குளங்கள், பொழில்னா சோலைகள் சூழ்ந்து இருக்கின்றன. நீண்ட வரப்புகளை உடைய நெற்கதிர்கள் நிறைந்த வயல்கள் இருக்கின்றன. நெருங்கிய மதில்கள் இருக்கின்றன. தேர்கள் நிறைந்த அந்த மருகில்னா வீதிகள்னு அர்த்தம்.
அந்த தேர்கள் நிறைந்த வீதிகள்ல விழாக்கள் வந்து நிறைய நடைபெறுகின்றது. அதாவது சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்களருள் அஹ் அந்த இத்தனை வளங்களும் அந்த ஊர் அந்த தலம் வந்து இத்தனை வளங்களும் அழகுகளுமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த இந்த வரிகள்ல உணர்த்தப்படுகிறது. இந்த திருக்களருள் சுவாமி இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்னு அடுத்த இதுல சொல்றாங்க. அடுத்த வரியில என்ன செய்யறாருன்னா, தேரினார் மருகில் விழாமல்கு திருக்களருள் ஊருளார் ஈடும் பிச்சை பேணும் ஒருவனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தார்காவனத்து ரிஷிகள் வந்து தங்கள் வேள்வியை சிறப்புன்னு கருதி வேள்வியால் தருகின்ற பலனை சிவபெருமான் தான் தருகின்றார் என்பது உணராமல் அந்த வேள்விக்கே முதன்மையாக நினைக்கின்றார்கள். அந்த வேள்வியே இவர்களது ஆணவத்தை போக்க இறைவன் பிச்சாடனாக வருகின்றார். அப்போ இறைவனிடம் இல்லாதது என்னதுன்னா அஞ்ஞானம். அதனால் நம்மிடம் இருக்கும் அஞ்ஞானமாகிய அந்த ஆணவ இருளை வாங்கி கொண்டு ஞானத்தை தருவதற்காக தான் பிச்சாடனாக வருகின்றார். அப்படி நம்ம கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை அவரு அந்த ஆணவத்தை வாங்கிட்டாருன்னா அவரு அப்படி ஆயிடுவாருன்னா அப்படி கிடையாது. சிவபெருமான் வந்து எப்பவுமே உயர்ந்த பொருள், பேராற்றல் அவருக்கு. அந்த 8 குணங்கள் இருக்கின்ற அந்த 8 குணங்கள் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால அவர் பேராற்றல் உடையவர், பரத்துவம் மிக்கவர், அவர் உயர்வான பொருள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்காக பிச்சாடனாக வருகின்றார். அந்த திரு முதுகுன்றம் பதிகத்துல வந்து ரொம்ப பிச்சாடராக வரிய பெருமானே அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ரொம்ப வருந்தி வருந்தி அதுல சொல்லியிருப்பாங்களாம். ஐயா வந்து நம்ம கோமல்சேகர் ஐயா வந்து முந்தானித்துதான் அந்த பாடல் விளக்கம் தந்தார்கள். அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சுவாமி உங்ககிட்ட அண்ட சராசரமும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க இப்படி யாரு என்னன்னு இல்லாம எல்லார்கிட்டையும் பிச்சை போய் கேட்கிறீங்களே, பிச்சாடனாக போறீங்களே சாமி, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நீங்க வந்து உமையம்மை கேட்டாதான் அந்த எல்லாமே கொடுப்பீங்களா? அடியவர்கள் வந்து கேக்குறாங்களா, இப்பவே கொடுங்க, எங்களுக்கும் அந்த அருளை கொடுங்க, அந்த இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெருமான்கிட்ட வந்து கேட்பாங்க. அந்த பாடல்கள் அத்தனையும் அன்னைக்கு நாங்க வந்து உணர்ந்தோம் அந்த விளக்கத்தை ஐயா மூலமா திருவடி வணங்கிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது வந்து ஒளி பொருந்திய செஞ்சடை மீது பிறையை ஆற நின்றுனா பொருந்த நின்று அணிந்து நிற்பவரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெள்ளம் ஆர்ந்த மிளிர் செஞ்சடை, வானிலா மதி புல்கு செஞ்சடை, இதெல்லாம் எதை உணர்த்துது நமக்காக அப்படின்னா, அந்த சந்திரன் ஆகட்டும், கங்கை ஆகட்டும், பெருமாள் வந்து அது தலையில சூடிக்கிட்டாங்கன்னா அது உடனே எடுத்து சூடல. என்னன்னா அவங்களுடைய ஆணவத்தை அழித்து, அவங்க சந்திரன் ஆகட்டும் தான் தான் அழகுல சிறந்தவன் நினைச்சாங்க. கங்கை ஆகட்டும் என்னோட ஆற்றல் தான் பெருசுன்னு நினைச்சாங்க. அவங்களோட ஆணவத்தை அடக்கி பெருமான் வந்து அவங்க ஆணவத்தை உணர்ந்ததுனால பெருமான் அவங்களை தூக்கி தலையில சூடிக்கிட்டாரு. அதே மாதிரி நாமும் நம்மளுடைய ஆணவத்தை அழித்து பெருமான்கிட்ட அன்பு செய்தோம்னா, சிவமாக எல்லாரையும் பார்த்து அன்பு செய்தால் நம்மையும் பெருமான் திருமுடியில் சூடிக்கொண்டு அழகு பார்ப்பார் அப்படிங்கிறதுதான் இதுல நம்ம கருத்தா உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது பாடல். தோளின் மேல் ஒளி நீரு தாங்கிய தொண்டர் வந்து அடி போற்ற மிண்டிய தாளினார் வளரும் தவமல்கு திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா தோளின் மேல் இறைவன் அருள் பெற்ற ஒளி பொருந்திய திருநீற்றை தாங்கிய தொண்டர்கள் அடியவர்கள் அப்படின்னு. அந்த திருநீற்றுக்கு நமக்கு பதிகமே இருக்கு. அதாவது ஆலவாய் திருநீற்று பதிகம்னு 2ஆம் திருமுறையில நம்ம ஞானசம்பந்த பெருமான் அருளிய அந்த திருப்பதிகமே இருக்கு. அதுல எல்லாமே நமக்கு இருக்கு. அதுல நமக்கு என்ன அந்த திருநீர் வந்து நமக்கு என்னென்னலாம் தருதுன்னு சொல்றாங்க பாருங்க. முத்தி தருவது நீரு, பத்தி தருவது நீரு, சித்தி தருவது நீரு, பேச இனியது நீரு, பூச இனியது நீரு, ஆசை கெடுப்பது நீரு அப்படின்னு அந்த திருநீருக்கு எப்படியெல்லாம் ஒரு விளக்கங்கள் இருக்கு பாருங்க அந்த பதிகத்துல. அப்படிப்பட்ட திருநீரை பூசிக்கொண்டு அந்த அடியவர்கள் வந்து அந்த இறைவனை திருவடியை போற்றி நிற்கின்றார்கள். இந்த பாடல்கள் முழுவதும் இறைவனுடைய திருவடிதான் வணங்குகின்றார்கள். ஏன்னா நம்ம எப்பவும் இறைவனோட திருவடியில நம்ம இருக்கணும். அதுதான் இந்த பெருமான் விரும்புறது, அதுதான் நம்ம போய் சேர வேண்டிய இடமும் அதுதான். பெருமானுடைய கலல்கள் மட்டும்தான் நம்ம சேர வேண்டிய இடம். அததான் இதுல சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட தவத்தில் சிறந்த அடியார்கள் நிறைந்திருக்கின்ற திருக்களருள் வீற்றிருக்கும் இறைவா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து முருகப்பெருமானுக்கு ஒத்த அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த வித்தகா, அர்ஜுனனை வென்ற வித்தகா அப்படின்னு சொல்றாங்க. இதுல அர்ஜுனனுக்கு முருகப்பெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் வேல் இருக்கின்றது. இந்த அர்ஜுனனுக்கு வந்து பாசுபதம்
தந்ததுதான் இந்த புராணத்துல சொல்றாங்க. அதாவது அர்ஜுனன் வந்து கைலை மலையில வந்து ஒற்றை கால்ல நின்னு தவம் செய்கின்றார். அந்த தவம் செய்து என்ன பண்றாருன்னா, சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அந்த பாசுபதம் வேண்டி தவம் செய்கின்றார். இதை அறிந்த துரியோதனன் என்ன பண்றான், சும்மாவே அவர் வந்து வில் வித்தையில சிறந்தவர் அர்ஜுனன். 2 கையாலேயும் வில் விடுபவர் தான் அர்ஜுனனுக்கு ஒரு சிறப்பு. இதுக்கு மேல சிவபெருமான் அருள் பெற்ற அந்த பாசுபதமும் கிடைச்சிட்டா நம்மெல்லாம் என்ன ஆகுறது, எல்லா போர்லயும் அவரே வெற்றி பெற்றுட்டே இருப்பாரேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, மூசாசுரன் என்கின்ற அந்த அவரை வந்து பன்றியா ஏவி விடுறாரு அர்ஜுனனோட தவத்தை கலைக்கிறதுக்காக. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, அந்த பன்றியா மாறி மூசாசுரன் போய் அர்ஜுனனோட தவத்தை கலைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அர்ஜுனன் அந்த தவத்துல இருந்தபடியே அம்ப எடுத்து பன்றியோட ஒரு விழாவுல எய்துறாரு. அதே சமயத்துல முன்பின் என்று இராமல் என்ன ஆகுது, இன்னொரு அம்பும் போய் பன்றியோட இன்னொரு விழாவுல படுது. அந்த பட்டதும் பன்றி இறந்துருது. இப்ப என்ன ஆகுது, ஒரு ஒரு அம்பு பட்டது அர்ஜுனன் விட்டது அந்த அம்பு. இன்னொரு அம்பு யாருதுன்னு வந்து குழப்பம் வரும்போது வேடனா அப்ப வந்து சிவபெருமான் வருகின்றார். வேடன் வேடஞ்சியாக சிவபெருமான் வந்து இன்னொரு அம்பை எய்தது நம்ம வேடனாகிய சிவபெருமான். அவருதான் எழுதியிருக்காரு. இது அர்ஜுனனுக்கு தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, அந்த வேடன் உருவத்துல வந்த சிவபெருமான் தான் அப்படின்னு தெரியாம, கேவலம் வேடன் நீ வந்து இந்த அம்பை எய்தியா, உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு கேட்டு என்ன பண்றாங்க, 2 பேருக்கும் சண்டை வருது. சண்டை வரும்போது அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட இருக்கிற அம்பு எல்லாத்தையும் விடுறாங்க, சிவபெருமானை நோக்கி சண்டை போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் சிவபெருமான் முறியடிச்சுட்டு கடைசியா என்ன பண்றாருன்னா அர்ஜுனன் அக்னி பகவான் கொடுத்து அந்த காண்டீபத்தையும் விடுறாரு. அப்ப அதையும் முறிச்சு போட்டுறாரு நம்ம சிவபெருமான். வேடனாக இருக்கின்ற சிவபெருமான் வந்து அதையும் முடிச்சு போட்டதும் இப்போ அர்ஜுனன் கிட்ட வந்து ஒரு ஆயுதமும் இல்ல. என்ன வேடனா இருந்துட்டு இவ்வளவு பலசாலியா இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு ஆயுதத்தால சண்டை போட்டவங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னா கை கலப்பு வந்துருது அவங்க 2 பேருக்கும். சுவாமிய வந்து அடிக்க போகும்போது சுவாமி வந்து அர்ஜுனனை தடுத்து அவரை வந்து கட்டி இறுகி கட்டி கொள்ளும் போது ஒரு பேராற்றல் அர்ஜுனனுக்குள்ள போகுது. அப்பதான் அந்த ஆற்றல் போன உடனே அர்ஜுனன் அந்த கணமே உணர்கிறார். என்ன உணர்றாரு, ஓ அப்போ இத்தனை இதுவும் புரிஞ்சது, பேராற்றலோட நம்ம கிட்ட சண்டை போட்டது நம்ம சிவபெருமான் தான் வந்திருக்கின்றார் அப்படின்னு அந்த கணமே உணர்ந்து சாஷ்டாங்கமா சிவபெருமான் காலில் விழுந்து வணங்குகின்றார். உடனே சிவபெருமான் அவருக்கு அவர் தவம் வேண்டி பெற்ற பாசுபதத்தை அவருக்கு கொடுக்கின்றார். கொடுத்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனான என்ன கேக்குறாருன்னா, எனக்கு பாசுபதம் வேண்டாம், எனக்கு முக்தி தருங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சிவபெருமான் என்ன சொல்கின்றாருன்னா, நீ கேட்டு தவம் இருந்தது எதற்காகன்னா பாசுபதம் வேண்டிதான் நீ தவம் இருந்த, இப்போதைக்கு நான் அதை தர்றேன். அதே சமயம் அடுத்த பிறவியில நீ வந்து கண்ணப்பராக பிறந்து 6 நாட்களில் நீ என் திருவடியை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அப்படி ஒரு அதாவது எல்லாத்தையுமே கொடுக்குறாரு பாருங்க. நம்ம போய் கேட்டது மட்டும் இல்லாம கேட்காததையும் சேர்த்து கொடுப்பாரு நம்ம சிவபெருமான். அப்படிப்பட்டவரை நம்ம வணங்கணும், திருவடியை போற்றணும். திருவடி திருவடின்னு அத்தனை பாடல்களையும் சிறப்பு, திருவடி சிறப்பு அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதுதான் இந்த 2வது பாடலோட விளக்கம். அடுத்தது 3வது பாடல். பாட வல்ல நன்மைந்தரோடு பனிமலர் பல கொண்டு போற்றி செய், சேடர்வாள் பொழில் சூழ் செலுமாட திருக்களருள். அதாவது இறைவனை போற்றி துதிக்கின்ற நல்ல பிள்ளைகளுடன் சேர்ந்து வந்து நல்ல நறுமணம் தருகின்ற மலர்களுடன் இறைவன் திருவடியை வணங்கி வருகின்றார்கள். அந்த திருக்களருள் இருக்கிற அடியவர்கள்லாம். ஏன் நறுமணம் மிக்க மலர்கள் தான் போடணுமா அப்படின்னா, எல்லா மலர்களையும் போடலாம். நறுமணம் மிக்க மலர்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, சிவ மனத்தை வந்து நம்ம மனசுல வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி செய்யும். அந்த சிவத்தன்மையை வந்து நமக்கு வந்து அதிகமா கொடுக்கும். அதனால நறுமலர்களை வந்து கொண்டு அந்த அடியவர்கள்லாம் எது பிள்ளைகளோட சென்று, பிள்ளைகளும் போறாங்க, அதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். நம்ம மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பார்த்தா பிள்ளைகளோட சேர்ந்து போய் வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற மாட மாளிகையில் செல்வ செழிப்புடன் வாழ்கின்ற நல்ல சேடர்னா அறிவில் உயர்ந்த, அறிவில்னா எந்த அறிவில், சிவஞானத்தில் உயர்ந்த அடியவர்கள் உன்னை நறுமண மலர் கொண்டு உன் திருவடியை போற்றி செய்கின்றார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற திருக்களருள் பல காலமாக அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் இப்பதான் இருந்தாரு, முந்தானேத்து இருந்தாரு, போன மாசம் இருந்தாருன்னா யாரும் சொல்லவே முடியாது. பல காலமாக அனாதியாக விளையாததொரு பரிசில் வரு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. அதே மாதிரி அனாதியாக பதி பசு பாசம் எல்லாமே அனாதிதான். ஆனா பதி பசு பதி வந்து உயர்ந்த பொருள். அவரு வந்து அஞ்ஞானம் இல்லாதவர், இருள் இல்லாதவர். நமக்கு என்ன பண்ணுது, நம்ம அறிவு ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது, நம்ம சிற்றறிவு உடையவங்க, நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. ஆன்ற பெருமான் வந்து உயர்ந்தவர் இல்லையா, அதனால அனாதின்னு சொல்லும் போது அது மூணையும் நம்ம சமமா எடுத்துக்க கூடாது. இறைவன் வந்து உயர்ந்த பொருள், அதை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். அப்படி பல காலமாக அனாதியாய் இருக்கின்ற எழுந்தருளி இருக்கின்ற நிமலனே அப்படின்னு சொல்றாங்க. நிமலனே அப்படின்னா என்னன்னா மலங்கள் பற்றாதவர். இப்பதான் ஆணவ மலம் கண்ம மாயெல்லாம் நமக்குதான் இருக்கு, ஆனா பெருமானுக்கு எதுவும் இல்லை, தூய்மையானவரே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்துல அந்த வரியில சொல்லுவாங்க இல்லையா, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த நிமலனே, மலங்கள் பற்றாதவரே, தூய்மையானவரே அப்படின்னு அந்த அர்த்தம். அடுத்தது, உன் கழல்களில் உன்னோட திருவடியில என்ன ஆகுது, கழலும் சிலம்பும் ஒளி எழுப்புமாறு. சிலம்புன்னா என்னன்னா வேத ஒளிதான் அந்த சிலம்புல வந்து ஒளி எழுப்புமாறு, அந்த வேத ஒளிதான் அதுல வருது. பெரு நடனம் ஆடவல்ல பெருமானே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பெரு நடனம் ஆடணும், சிவபெருமான் ஏன் பெரு நடனம் ஆடணும் அப்படின்னா, இந்த உயிர்கள் வந்து பிறப்புக்கு முன் என்னன்னா கேவல நிலையில ஜட பொருளா இருக்கின்றது. அதுவும் எப்படி ஜட பொருளா மட்டுமா இருக்கு, ஆணவத்தோட பிணைந்து இருக்கின்றது. அதுக்காக என்ன பண்றாரு பெருமான் வந்து கருணையினால, எதால கருணையால வர்றாரு. கருணை, அன்பும் கருணையும் கொண்டு நம்ம மேல கொண்டு இந்த பிறப்பு சூழலில் ஈடுபட்டு ஆணவ மலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக்கி இறுதியில இந்த ஆன்மா வந்து இறைவன் திருவடியை அடைந்து சிவானந்தத்தை பெறுவதற்காக சிவபெருமான் அந்த திருநடனத்தை எங்க ஆடுகின்றார், அந்த ஆடல் வல்லான் திருநடனம் எங்க நடக்கின்றதுன்னா சிதம்பரத்தில் நடக்கின்றது. அந்த திருநடத்தை கண்டு ரசித்து இந்த பிறவி பயனை நம்ம வந்து அடையணும். பிறவி பயனை அடையறதுக்கு வந்து பெருமான் வந்து இந்த திருநடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். உதாரணமாக நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா, புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், அந்த நடராஜ பெருமானை பார்த்து இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் இந்த ஆடல் வல்லானின் நடத்தை பார்த்தா வேற என்ன வேணும் நமக்கு அப்படின்னு அந்த அப்பர் சுவாமிகள் கேட்பாங்க இல்லையா. அந்த புனித்த புருவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் வந்து தன் அடியவர்களின் குறைகளை போக்குகின்றாராம். அந்த புருவத்தை குனிச்சு இருக்கிறது வந்து எதுக்கு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுவும் யாரு, அவருக்காக இல்ல, நமக்காக, அடியவருக்காக அந்த குறைகளை போக்கும் விதமா அந்த புனித்த புருவம் இருக்கின்றதாம். ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, பார்த்தோம்னாலே நமக்கு இந்த இந்த ஞாபகம் தான், அப்பர் பெருமான் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த ஞாபகம் தான் நமக்கும் வரும். அது குனித்த கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பு என்ன செய்யுது அப்படின்னா, தன்னை அடைக்கலம் என நம்பி வந்த அடியாரை வருகை என வரவேற்று அவர்களோட பிழைய பொறுக்கும் விதமாய் அந்த கருணையாக காட்டுகின்றாராம். அந்த அந்த இது கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பு வந்து அப்படி இருக்கின்றதாம். அந்த அடியவரோட பிழைய பொறுத்து கருணையும் கொடுக்கிறாரு பெருமான, அருளையும் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இனித்த முடிய எடுத்த பொற்பாதம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் தன் தூக்கிய திருவடியால் அனைத்து உயிர்களையும் என்ன பண்றாங்கன்னா பிறவி கடலிலிருந்து விடுவிக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடி என்ன ஊன்றிய திருவடியால் இப்பிறவியில் அனைத்து ஊன்றிய திருவடி என்ன செய்யுதுன்னா அனைத்து கர்மங்களான ஆணவம் கண்மம் மாயை இத வந்து அழுந்தி தேய்த்து அவற்றை அகற்றும் விதமாக ஊன்றிய திருவடி இருக்கின்றது என்று அப்பர் சுவாமிகள் சொல்கின்றார். இந்த ஆடல் வல்லானின் நடனத்தை காண பெற்ற இந்த உலகத்துல வேற என்னப்பா வேணும், இந்த இன்பமே போதும் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து நமக்காக அருளி சென்றிருக்கின்றார். அவரை அனுபவித்ததை நமக்காக அருளி சென்றிருக்கிறார். இந்த சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய ஆடல் நடனத்தை கண்டு நாம் உய்வடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய புராணத்துல இன்னொரு பாடல், மானிட பிறவியின் பயன் அப்படின்னு, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் நடனம் செய் வரதர் கொண்டாள் தொழ அப்படின்னு சொல்றாங்க. என்னது இந்த பிறவி பிறந்ததோட பயனே என்னன்னா, எடுத்ததோட பிறவி எடுத்ததே என்ன எதுக்காகன்னா
இறைவனுடைய திருவடியை தொல்றதுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய நடனம் எங்க நடக்கின்றது? தில்லையில் நடக்கின்றது. இந்த நடனத்தை பார்த்து நாம் அனைவரும் உய்வு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட விளக்கம். அப்படிப்பட்ட பெருமானே உன்னை சரணென அடைந்தாருக்கு அருள் புரியாயே அப்படின்னு 3வது பாடல்ல சொல்றாங்க. அடுத்தது 4வது பாடல். அம்பின் நேர் தடங்கண்ணினாருடன் ஆடவர் பயில் மாட மாளிகை செம்பொன் ஆர் பொழில் சூழ்ந்து அழகாய திருக்களருள் என்பு பூண்டது ஓர் மேனியம் இறைவா இணையடி போற்றி நின்றவருக்கு அன்பு செய்தவனே அடைந்தாருக்கு அருளாயே. அங்க திருக்களர்ல இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க? வாள் போன்ற அகன்ற கூரிய கண்களை உடைய பெண்களுடன் யாரு? ஆடவரும் மகிழ்ந்திருக்கும் இடம். அங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள். ஆடவரும் மகளிர், அங்க இருக்கின்ற பிள்ளைகளும் சாமி கும்பிட போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அங்க சிவபெருமான் சிறப்பாக போற்றி செய்து வழிபட்டு அவர்களை சிவபெருமான் போற்றி செய்வதால சிவபெருமான் இவர்களுக்கு அருள் செய்த அன்போடு சேர்த்து கருணையோடு சேர்த்து அருளையும் சேர்த்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால சிறப்பாக இருக்கின்றார்கள்னு சொல்றாங்க. அந்த பொன் நிறைந்த உயர்ந்த மாளிகைகளோடு, ஏன் பொன் நிறைந்த உயர்ந்த மாளிகைகள்னு எல்லா பதிகத்துல எல்லா பதிகத்திலயுமே வரும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பொன் இப்ப நம்ம எல்லாம் செவுத்துல எல்லாம் பொன் பதிச்சிருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? தூங்கி எந்திரிச்சு போட்டா ஒண்ணு கூட இருக்காது, எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தான் எனது என்ற எண்ணம் துளி கூட இல்லாம இருந்திருக்காங்கிறத இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தான் எனது என்ற எண்ணம் இல்லாமல் பெருமான் திருவடியே அதுவே சிந்தையா இருந்திருக்காங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியுது. அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்து அழகுடன் இருக்கின்ற திருக்களருள், சோலைகள், நீர்வளங்கள், பெருமான் இருக்கிற இடம் எல்லாமே நீர் வளங்கள், எல்லா வளங்களும் சிறப்புடன் தான் இருக்கும். பெருமான் வீட்டு இருக்கிற இடம் எப்பயுமே என்னைக்குமே எந்த செல்வமும் இல்லாம இருக்காது. அன்பும் கருணையும் செல்வமும் செல்வ செழிப்போடுதான் இருக்கும் அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. உன் அழகான மேனியை உடைய எம் இறைவா, அதாவது எலும்பு மாலை சூடிய அழகான மேனி உடைய இறைவான்னு சொல்றாங்க. எலும்பு மாலை உடைய அழகான மேனின்னு சொல்றாங்க. எலும்பு மாலையை எப்படி அழகான்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, எலும்பு மாலைனா ஊழி காலத்துல ஒவ்வொன்னா சிவபெருமான் ஒடுக்கிக்கிட்டே வராங்க. அப்படி ஒடுக்கும் போது படைப்பு கடவுளாகிய பிரம்மனையும் ஒடுக்குறாங்க, காக்கும் கடவுளாகிய திருமாலையும் ஒடுக்கி அவங்களோட எலும்பெல்லாம் மாலையா அணிஞ்சுக்கிறாராம். அணிஞ்சிட்டு சூடி இருக்கின்ற பெருமானே, அப்படி சூடி இருக்கின்ற பெருமானேன்னு சொல்லி எலும்பு மாலைக்கு உதாரணம் சொல்றாங்க. அடுத்தது விஷ்ணு என்ன பண்றாருன்னா, வாமன அவதாரம் எடுத்து மக்களையும் முனிவர்களையும் பல உயிர்கள் எல்லாரையுமே துன்புறுத்திட்டு இருக்காரு. விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்துட்டு அப்ப என்ன பண்றாரு நம்ம சிவபெருமான்னா, வஜ்ர தண்டம் எடுத்து அவரோட மார்பிள அடித்து அவரை கொன்று அவருடைய எலும்பு மாலையையும் சூடிக் கொள்கிறார். இவங்களை கொன்னுட்டாங்கன்னா அதோட அவங்கள இது பண்ணல, அருளும் புரிகின்றார். அவங்களுக்கு திரும்பவும் அருள் ஆணவத்தை அடக்கி திரும்பவும் அருள் புரிகின்றார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அடுத்தது நாம் பெருமானுக்கு அன்பு செய்தால் பெருமான் நமக்கு அன்போடு சேர்த்து என்ன பண்றாங்கன்னா அருளையும் சேர்த்து வழங்குகின்றார் பெருமான். அதாவது நாம அன்பு செய்யணும்னா என்ன பண்ணணும்னா சிவபெருமானுடைய திருவடியை போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாடல்ல. அப்படிப்பட்ட பெருமானே, அன்பு செய்தவனே அடைந்தாருக்கு அருளாயே அப்படின்னு சொல்லி திருவடிக்கான பாடல்கள் நிறைய இருக்கின்றது. அதுல 81வது கோயில்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் தேவாரம் இருக்கின்றது. ஆடை எடுத்திட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திருவடிதான் நம்ம ஆட்கொள்ள போகுது, வேற எதுவுமே இல்லை. அவர் திருவடிதான் நம்மள ஆட்கொள்ள போகின்ற ஒரு உயர்ந்த பொருள் சிவபெருமானுடைய திருவடிதான் அப்படின்னு சொல்லி அந்த திருவடி திருத்தாண்டகம்னே இருக்கு பாடல்கள். அதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நிறைய உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு என்ன 6ஆம் திருமுறையில திருவதிகை வீரட்டானத்துல திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கும் என் செல்வனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற திருவடியை யார் யார் போற்றி செய்திருக்கின்றார்கள்? முருகப்பெருமான் தொழுது போற்றப்படும் திருவடியுடைய சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திருமாலும் உனது திருவடியை போற்றி தியானித்து போற்றி கொண்டிருக்கிறாராம் திருமாலும். அப்படிப்பட்ட சிவபெருமானேன்னு சொல்லி திருவடியை போற்றுகின்றார்கள்னு சொல்றாங்க. தீவினை உடையவரால் ஒரு காலம் அந்த திருவடியை அணுக முடியாது. நம்ம எண்ணம் நல்லா இருந்தா மட்டும்தான், பக்குவம் அடைஞ்சா மட்டும்தான் எதை பார்த்தாலும் சிவமாகவும் அன்பாகவும்
நம்ம இருந்தா மட்டும்தான் அவருடைய திருவடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடல்ல சொல்கிறார்கள். அடுத்தது 5வது பாடல். பொங்கு உலா மலர் சோலை வன்று இனம் கெண்டி மாமது உண்டு இசை செய்ய தெங்கு பைங்கமுகம் உடை சூழ்ந்த திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. தேன் நிறைந்த மலர் சோலைகளில் வண்டினங்கள் என்ன பண்ணுதுன்னா பகிர்ந்து பகிர்ந்து சிறப்பாக தேனை உண்டு இசை பாடுகின்றதாம். அப்புறம் பச்சை பசேல் என தென்னை மரங்கள் இருக்கின்றன. கமுகுனா பாக்கு மரங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன. அந்த அப்படிப்பட்ட திருக்களருள் உமையம்மையை ஒரு பாகமாக வைத்து எழுந்தருளி இருக்கின்ற மணாளனே தலைவனே அப்படிங்கிறாங்க. உமையம்மையோட வந்தாலே அந்த கோலம் என்னன்னா அருட்கோலம் தான், அருட்காட்சி தான். நமக்கு அருள் எப்பெல்லாம் நமக்கு பெருமான் கொடுக்க வருகின்றாரோ அப்போ உமையம்மையோடு தான் வந்து அருள் புரிவார் என்பதை நம்ம இதுல உணர்ந்துக்கலாம். 63 நாயன்மார்களுக்கும் இறுதியில வந்து பெருமான் அருள் செய்ய வரும்போது உமையம்மையோடு அந்த விடையில தான் வந்து காட்சி தருகின்றார். அத வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். அப்போ ஆனாய நாயனாருக்கு அப்படிதான் பஞ்சாட்சர மந்திரத்துல புல்லாங்குழல்ல எப்பவும் அந்த பஞ்சாட்சர மந்திரம் அவர் கடைசியா அவர் அழைச்சிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க, உமையம்மையோடு விடைமேல வந்து காட்சி தந்தருளி அந்த ஆனாய நாயனார நீங்க வாசிச்சுக்கிட்டே வாங்கன்னு அப்படியே கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதனால உமையம்மையோடு அருள் செய்ய எப்ப வந்தாலும் உமையம்மையோடு தான் வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து மணவாளனை பிணை கொண்டோர் கைத்தளத்து அங்கையில் படையாய் அப்படின்னு சொல்றாங்க. அடைந்தாருக்கு அருளாயே. அத பிணைனா மான் மழு இரண்டையுமே வந்து சிவபெருமான் வந்து எப்படி வச்சிருக்காங்க கையில வந்துச்சு அப்படின்னா தார்காவனத்து ரிஷிகள் வந்து ஆணவத்தை அகற்ற சிவபெருமான் சென்ற போது இவரை வந்து அழிக்கிறதுக்காக ஏவி விட்டதுதான் அது எல்லாமே. அதை வந்து பெருமான் வந்து கையில வச்சிருக்காங்க. அந்த மான் என்பது என்னன்னா அந்த 4 கால்கள் வந்து வேதங்களை வந்து குறிக்கின்றது. வேதங்களின் உட்பொருளான சிவபெருமானை விளக்குகின்றது என்பதை உலகிற்கு உணர்த்தும் விதமாக அந்த மான் வந்து சிவபெருமான் கையில வச்சிருக்கின்றாரு. அது போல சுவாமியை நோக்கியே எப்போ அந்த மான் இருக்குமா, அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் எப்பவும் சுவாமி நினப்பாவே சுவாமியை நோக்கியே இருக்கணுங்கிற தத்துவத்தையும் அது விளக்குகின்றது. மழு என்பது சிவபெருமானின் சத்தியம், உண்மை பொருள். அந்த மழு வந்து கரைப்படியாத அதாவது யாரையும் கொள்வதற்காக இல்ல அந்த மழு. அது வந்து கரைப்படியாத சத்தியமான உண்மை பொருள். அது என்ன பண்ணணும்னா நம்ம மலங்களை போக்குவதற்காக தான் அவர் கையில வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க. சீரிப்பாயும் மானை விரலில் பிடித்தும் மழுவை கையில் ஏந்தியும் பேராற்றல் உடையவராக இருக்கின்றார் நம் சிவபெருமான். அப்படியே அன்பு சிவபெருமானை நம்ம அவர் திருவடியை போற்றி அன்பு செய்தால் சரணென அடைந்தால் அருள் புரிவார். அப்படி வீற்றிருக்கின்ற திருக்கருளூர் வீற்றிருக்கின்ற பெருமானே உன்னை அடைந்தாருக்கு அருளாயே அப்படின்னு சொல்லி 5வது பாடல்ல முடிக்கின்றார்கள். அடுத்த 6வது பாடல். கோல மாமயில் ஆழ கொண்டலல்கள் சேர்பொழிற் குழாவும் வயல் இடை செல் இளங்கயல் ஆர் புனல் சூழ்ந்த திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. அழகிய மயில்கள் ஆட அதாவது கொண்டலல்கள்னா மேகங்கள்னு அர்த்தம். அந்த அழகிய மயில்கள் ஆடுகின்றது. அத பொதுவாக மேகங்கள் எங்க போகும்னா மலை மேலதான் போகும் நமக்கு தெரியும். ஆனா அந்த திருக்கலர்ல எங்க போகுதுன்னா பொழிலுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கான் மேகங்கள். அவ்வளோ அழகா அந்த இயற்கை காட்சியை சொல்றாங்க. மேகங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கின்ற திருக்கலருள் சோலைகளின் அதாவது சோலையில் மயில் ஆடுகின்றது. சோலைகளின் மேல் வந்து என்ன ஆகுதுன்னா மேகங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன சிறப்பாக சொல்லிட்டு அடுத்தது வயல்களில் இருக்கும் தண்ணீரில் சேயல் மீன்களும் இருக்கின்றன. அந்த தண்ணீர்ல சேயல் மீன்கள் விளையாடிட்டு இருக்கு, கயல் மீன்களும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நீர் வளங்கள் சூழ்ந்த திருக்களருள் எழுந்தருள் இருக்கின்ற நீலகண்டனே அப்படின்னு சொல்றாங்க. நீலம் மேவிய கண்டனே அப்படின்னு சொல்றாங்க. நீலகண்டனே அப்படின்னா இது சிவபெருமானுடைய திருப்பெயர்களுள் ஒன்று. தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றாங்க, பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து ஆழகால விஷம் வருது. அதாவது மேருமலையை வந்து மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறா பயன்படுத்தி விஷ்ணு வந்து என்னவா செய்யறாருன்னா மலை அசையாமல் தாங்க கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அந்த பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வருது. அதுல இருந்து வந்து அந்த ஆழகால விஷத்தை உண்டதால சிவபெருமானுடைய திருவுருவம் வந்து நீலகண்டம்னு சொல்றாங்க.
இந்த கரிய கழுத்துடையவனாக காட்சி தரும் ஈசன் வந்து நமக்கு என்ன தருகின்றார்? அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணணும்னா, உயிர்கள் மீது அவர் கொண்ட அந்த கருணை தான் நமக்கு வந்து உணர்த்தப்படுகிறது. அந்த நீலகண்டனே அப்படிங்கிறது வந்து அவர் நம் மீது கொண்ட கருணை. அந்த விஷத்தை மட்டுமா அவர் போக்குகின்றார்? நம்மளுடைய உயிர்களுடைய பிறவின்ற அந்த பிணியவே, அதுதான் பெரிய நோய். அந்த பிறவின்ற பிணிய போக்குறதுக்கே பெருமான் வந்து அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கருணையை தான் நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்றாங்க. அடுத்தது, நெருங்கிய நிமிர்ந்த சடையை உடைய பெருமானே என்று அடியவர்கள் போற்ற, செஞ்சடையினாலே ஞானம்தான். பெருமானுடைய சிவ ஞானம்தான் அது வந்து நமக்கு உணர்த்தும், ஞானத்தை தான் உணர்த்துது. அப்படி இருக்கின்ற பெருமானே என்று அடியவர்கள் போற்ற ஆழ நீழல் உலாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ நீழல் உலாய்னா 4 பேர் இருக்காங்க. சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் 4 பேர். அவங்க வந்து வேதத்தை வந்து முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் நல்லா படிச்சு திறமையா இருக்காங்க. ஆனா அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை எப்படி போக்குறது? இப்ப யாராவது கேட்டா நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? வேதத்தை பத்தி யாருக்கிட்டையும் போகும். சிவபெருமான் ஒருவரே தான் அதுக்கு வந்து அருள் புரியணும். அதுக்காக போய் சிவபெருமான்கிட்ட வேண்டி நிற்கின்றார்கள். அப்ப சிவபெருமான் வந்து மரத்தடியில் அமர்ந்த கோலத்தில் உட்கார்ந்து அவங்க முன்னாடி சின்முத்திரையை இப்படி காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கும் போது அவர்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களும் போய் மகிழ்ச்சியுடன் சிவானந்தத்தில், பேரானந்தத்தில் அவர்கள் ஆழ்ந்திருக்கின்றார்கள். அதாவது அந்த சின்முத்திரை என்பது என்னன்னா, பெருவிரல் வந்து பெருமான், இந்த ஆள்காட்டி விரல் வந்து உயிர்கள். எப்பவுமே சிவபெருமானுடைய திருவடியில இருந்துட்டா அவங்களுக்கு என்னைக்குமே பேரானந்தம் தான். வேற எந்த துன்பமும் கிடையாது. வேற எதுவும் வேண்டியதில்லை. அந்த பேரானந்தம் மட்டும் கிடைத்தா போதும். நமக்கு உலகப் பொருள்கள் வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கறத வந்து இதுல உணர்த்தப்படுகின்றது. அடுத்தது 7வது பாடல். தம்முடைய பலம் அறியாதவர் மதில் தாங்கு மால்வரையால் அழல் எழ தின்பலம் கெடுத்தாய் திகழ்கின்ற திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. அது எதை பத்தினா முப்புறங்கள் பத்தி தான் சொல்ல வராங்க. அந்த முப்புறங்களும் என்னன்னா வெள்ளி, இரும்பு, தங்கம், அந்த கோட்டைகள். அந்த அந்த கோட்டைக்குள்ள அசுரர்கள் ஒளிந்து கொண்டு எல்லாருக்கும் துன்பத்தை தர்றாங்க. தேவர்கள் எல்லா உயிர்களையும் வந்து துன்பத்தை தர்றாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாங்க அப்படின்னா, புன்னகையை மட்டும் வைத்து அந்த முப்புராதிகளை அழித்து அந்த தேவர்களை, உயிர்களை எல்லாத்தையும் காக்கின்றார். அதாவது முப்புறங்களை எரிப்பது என்பது அதை மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை அத்தனையும் பெருமான் வந்து நீக்குகின்றார் அப்படின்னு அந்த தத்துவ பொருளை நம்ம வந்து உணரணும். இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இறைவன் அருளாலேயே தான் அது நிகழும். நம்ம நினைச்சா நடக்காது. இறைவன் அருளாலேயே தான். நம்ம இப்ப ஆணவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது இல்ல. அது பெருமானுக்கு தெரியும். பெருமானுடைய திருவருளாலே அது நடக்கும். அப்படி அந்த சிவபெருமான் ஏறி சென்ற ரதத்தில் வந்து என்னென்ன எப்படி போனாங்க அப்படின்னா, மேருமலை வந்து வில்லாகவும், வாசுகி பாம்பு சிவபெருமானின் வில்லில் நானாக பயன்பட்டதுன்னு சொல்றாங்க. 4 வேதங்கள் வந்து அந்த குதிரைகள், பிரம்மா வந்து தேர் ஓட்டுபவரா. அதில் இத்தனையும் செய்யறாங்க பெருமானே. இதுவும் பண்ணும்போது என்னன்னா, அதுலயும் சிவபெருமானுடைய கருணை தெரிகின்றது. உயிர்களின் மீது உள்ள கருணையால் என்ன பண்றது? அந்த ஆயுதத்தெல்லாம் வச்சா அவங்க வந்து முப்புறங்கள் அழிச்சாரு இல்ல. அந்த ஒரு புன் சிரிப்பு, அதால பெருமான் வந்து அவங்கள வந்து அந்த ஆணவத்தை அழித்து பெருமான் வந்து அவர்களுக்கு வந்து அருள் புரிந்தார். யாரையும் பெருமான் வந்து ஆணவத்தோட அவர்கிட்ட போய் நின்னா யாரையும் பெருமான் வந்து அழிக்க மாட்டார். இன்னைக்குமே அந்த கருணை வந்து பெருமான்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஆணவத்தை அழித்து அந்த சிவ ஞானத்தை, அந்த சிவ ஆனந்த பேரானந்தத்தை தான் அவர் கொடுப்பாருன்றத நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். அப்படிப்பட்ட உன்னை அன்று மலர்ந்த மலர்களை தூவி திருக்களருள் இருக்கும் அடியார்கள் மட்டுமல்லாமல், அதாவது அன்று பூத்த மலர்களை நமக்கு தெரியும். புலிக்கால் முனிவர் தெரியும் இல்லையா? அவர் வந்து அப்ப பூத்து மொக்கா இருக்கிற அந்த வண்டு போய் அந்த தேனை பருகிறதுக்கு முன்னாடியே பெருமானுக்கு அந்த மாலையை சாத்தணும், பூக்கள்லாம் பறிச்சுட்டு போய் சாத்தணும்னு சொல்லி புலியோட கால் வேணும்னு கேட்பாரு, கண்கள் வேணும்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட அந்த பெருமை கொண்ட அந்த மாதிரி நம்ம வந்து பெருமானை வந்து நம்ம மலர்கள் கொண்டு முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை கொண்டு நம்ம வந்து வழிபடணும். அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு திருக்கலருள் இருக்கும் அடியார்கள் மட்டும் அவரை வந்து அப்படி வணங்கல, தேவர்களும் சேர்ந்து வானவர்களும் நின் திருவடிகளை போற்ற
போட்டுடுறாங்க. ஆனா பெருமான் விரும்பி ஏத்துக்கிறாரு. அத விரும்பி கூத்து உகந்து ஏற்றுக்கொண்டு கூத்து உகந்து பேரம்பலத்தில் உறையும் பெருமானே, பெருமானாய் விளங்குபவனே அப்படின்னு சொல்றாங்க. பேரம்பலத்துல பெருமான் வந்து கூத்து ஆடுகின்றாருன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, பேர்னா பெரியன்னு அர்த்தம், அம்பலம்னா அரங்கம்னு அர்த்தம். அந்த சபை 5 சபைகள்ல ஒன்றுதான் பேரம்பலம். அதுல பெருமான் வந்து நடனம் புரிகின்றார். அங்கு வந்து யாரு தேவர்களும் வழிபடுகின்றார்கள், எல்லா மக்களும் வழிபடுகின்றார்கள்னு சொல்லி, இப்படிப்பட்ட இறைவா உன்னை சரணென அடைந்தாருக்கு அருள் புரியாயே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து 11ஆம் திருமுறையில ஒரு பாட்டு இருக்கு. நம்ம யார் சொல்லியிருக்காங்கன்னா 33 கோயில் திருப்பன்னியர் விருத்தம் 23வது பாடல். நம்மளுடைய அருள் திரு சீர்தில்லை அம்பலத்தான் அந்த பாட்டு. யாருன்னா நம்பியாண்டார் நம்பி அருள செய்த அந்த நம்ம நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் சொன்ன பாடல் அது. அருள் அருள் தரு சீர்தில்லை அம்பலத்தான் தன் அருளினன்றி பொருள் தரு வானத்து அரசாளிர் புழுவாதல் நன்றாம், சுருள் தரு செஞ்சடையோன் அருளேல் துறவிக்கு நன்றாம், இருள் தரு கீழேல் நரகத்துக்கு வீழும் இருஞ்சிறையே அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நடராஜரை வழிபட்டு அவருக்கு அடிமையாகி அவர் அருளை பெறாமல் வெறும் நல்வினையை மட்டும் செய்து அதன் பயனாக தேவர்களாகவோ இந்திரனாகவோ பிறப்பதை விட சிவபெருமானின் அருளை பெற்று ஒரு புழுவாக இந்த உலகத்துல பிறப்பது ரொம்ப மேலாம். அதை விட என்னன்னா, அப்படிப்பட்ட அவர் அருள் மட்டும் நமக்கு முழுமையா கிடைத்து விட்டதுன்னா என்ன ஆகும்? நாம் நரகத்துக்கு போனா கூட நமக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்லி, அது யாருக்கெல்லாம் அது வந்து அப்படி உணர்வோம் அப்படின்னா யாருன்னா, நடராஜ பெருமானே கெதின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து உணரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து உணர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு நம்பியாண்டார் நம்பி வந்து ரொம்ப அருமையா அந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப அருமையான பாடல் அது. அத சொல்லிக்கிட்டேன். அடுத்தது 8வது பாடல். குன்று அடுத்து குன்று அடுத்த நன் மாளிகை கொடி மாட நீடு உயர் கோபுரங்கள் மேல் சென்று அடுத்து உயர்வான் மதி தோயும் திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குன்று போல உயர்ந்த நல்ல மாடி வீடுகளும் அதற்கு மேல உள்ள கோபுரத்துல வந்து கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கொடிகள் என்ன ஆகுதுன்னா, அதற்கும் மேல இருக்கின்ற அந்த கொடிகள் வந்து பறந்து சென்று வானில் உள்ள நிலவுல போய் தோய்தான் அந்த கொடிகள் வந்து. அது வந்து அந்த ஊரோட சிறப்பு வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அடுத்தது மால் மால் என்பது என்னதுன்னா சிறப்பு பொருந்தியன்னு அர்த்தம். அந்த கைலை மலையை திரள் தோல் வலிமை பொருந்திய தோல், திரள் தோல்னா வலிமை பொருந்திய தோல் எடுத்தான். அந்த ராவணன் வந்து அந்த கைலை மலையை வந்து தன்னோட 10 தலை இருக்கு இல்லையா, அந்த முடிகளால எடுக்க ராவணன் வந்து முயன்ற போது என்ன பண்றாரு, சிவபெருமான் தன்னோட கட்டவிரல் நுனியால அழுத்துனதும் என்ன பண்றாரு, ராவணன் வந்து அந்த கட்டவிரலுக்குள்ள சிக்கிக்கிட்டாரா. சிக்குனதும் என்னாச்சு, அவருக்கு வந்து வழி தாங்க முடியாம என்ன பண்றாரு, பெருமானுக்கு பிடித்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பாட்டு பாடுறாரு. அது என்ன பாட்டுன்னா சாமகானம் பாடினான்னு சொல்றாங்க. அந்த சாமகானம் என்பது என்னன்னா, சாம வேதத்தை இசையுடன் பாடும் ஒரு வேத முறையாம். அந்த வேதங்களை வந்து இசையுடன் பாடும் ஒரு வேத முறைதான் அந்த சாமகானம்னு சொல்றாங்க. அந்த சாமகானத்துல மயங்கி பெருமான் வந்து அவருக்கு ராவணனுக்கு வந்து அருள் புரிகின்றார். நம்ம அப்பன் தான் பாட்டு பிரியராச்சு இல்லையா, அதனால பெருமான் வந்து உடனே ராவணனோட ஆணவத்தை அடக்கி அந்த அருள் வந்து புரிகின்றார். உன்னை அடைந்தாருக்கு அருள் புரிவாயே. ராவணனுக்கு மட்டுமா ஆணவத்தை அடக்குனா அருள் புரிவாருன்னு அப்படி இல்லை, நமக்கும் அப்படிதான். பெருமான் வந்து நமக்கும் நம்மளும் அந்த ஆணவ மலத்தை அடக்கி பெருமானே கெதி, நடராஜ பெருமானே கெதின்னு இருந்தோம்னா நமக்கும் பெருமான் வந்து அருள் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். இந்த திருப்பதிகம் இருக்கிற ரகசியமே அதுதான். சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய திருவடியை போற்றி நின்றார் அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் அருளையும் சேர்த்து வணங்குவார்னு இதுல சொல்றாங்க. அடுத்தது வந்து 9வது பாடல். பன்னியாழ் பயில்கின்ற மங்கையர் பாடல் ஆடலோடு ஆர வாழ்மதி தெள் நிலாமதியம்
பொழில் சேரும் திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாழில் இசை கூட்டி பண்ணோடு மங்கையர்கள் பாடுகின்றனர். ஆடியும் பாடியும் மகிழ்கின்றனர். தலமாய் இருக்கின்ற திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்கின்ற அந்த ஆலயத்துள் எழுந்தருளில் இருக்கின்ற ஒப்பற்றவனே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒப்பற்றவனே சொல்றாங்கன்னா, சிவபெருமானுக்கு நிகரான பொருள் வேற எதுவுமே கிடையாது. அவரே அவருக்கு நிகரானவர். அவரே முழு முதற் கடவுள். அவருக்கு ஒப்பானவர்னு யாரையும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஒப்பற்றவனே அப்படின்னு சொல்றாங்க. திருமாலும் பிரம்மனும் திருமுடி திருவடி தேட கிடைக்காமல் அனல் வடிவாய் நின்ற எம்மானே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்றாங்க. திருமாலும் பிரம்மனும் பன்றியாவும் அன்னப்பறவையாவும் தேடி போய் பெருமானுடைய அடிமுடி தேடலாம்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் காண முடியாத திருவடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருவடியா ஆனா யாருக்கு காமிச்சாரு அப்படின்னா, போற்றி திருக்கவல்ல மாணிக்கவாசகர் பெருமானுக்கு தானே வந்து கொடுத்தாராம். அந்த பதிகம் ஃபுல்லா அந்த அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பார். பெருமான் வந்து அழுதுகிட்டே இருப்பாரு சொல்லி சொல்லி. அப்படிப்பட்ட பெருமானே, எப்போதும் உன் காலடியிலே கிடந்து உன்னை எப்போதும் மறவாமல் தொண்டு செய்ய அருள் புரிவாயாக. திருமடி தொண்டு செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அந்த 9வது பாடல்ல சொல்கிறார்கள். அடுத்தது 10வது பாடல். பாக்கியம் பல செய்த பக்தர்கள் பாடலோடும் பல பணிகள் பேணிய தீக்கு இயல் குணத்தார் சிறந்து ஆறும் திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம் அப்படின்னா என்ன பாக்கியம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். பாக்கியம்னா எதுன்னா, சிவபெருமான வந்து நம்ம முன்னாடி பல பிறவிகள்ல வந்து நம்ம வழிபட்டுட்டே இருந்தா மட்டும்தான் இப்போ நம்ம இந்த பிறவியில பெருமான நினைக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும், வழிபடுகின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லாமே அந்த சிவ சிந்தனை நமக்கு கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் பாக்கியம்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருக்கலர்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணி அதிக பாக்கியம் பண்ணியிருக்காங்க. செய்ததால் அங்கு உள்ள அடியவர்கள் பாடல்கள் பல பாடுவதோடு உனக்கு தொண்டுகளும் உன் திருவடிக்கு தொண்டுகளும் செய்யற பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்குள்ள வேதியர்கள் வேள்விகள் சிவ சடங்குகள் எல்லாமே சிறப்பாக செய்கின்றனர். அந்த ஊர்ல வேள்விகள் எல்லாமே வந்து சிறப்பா நடந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருக்கலருள் எழுந்து இருக்கின்ற இறைவா அப்படின்னு சொல்றாங்க. தனது வாக்கினால் 4 மறைகளையும் எப்போதும் ஓதுகின்ற இறைவா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாக்கின் 4 ஓதினாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓதுகின்ற இறைவா, அமன் தேரர் சொல்லிய சொற்களான பொய் ஆக்கி நின்றவனே அப்படின்னு சொல்றாங்க. சமணர்கள் புத்தர் உரைகளை வந்து பொய்யாக்கி நின்றவர்களே அப்படின்னு என்ன பொய்யாக்குனாங்க? அவங்க சொன்ன சொல்லு என்னது? இறைவனே இல்லைன்னு சொன்னாங்க. சிவபெருமான் ஒருவர் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த சொல்ல பொய்யாக்கி நமக்கெல்லாம் அந்த சிவ ஞானத்தை கொடுத்தவரே அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பா சொல்றாங்க அந்த இடத்துல. திருக்களருள் அப்படிப்பட்ட திருக்களருள் எழுந்திருக்கின்ற இறைவனே, உன்னை சரணென உன்னையே சரண் உன்னையே கெதின்னு அடைந்தவருக்கு அருள் புரிவாயே அப்படின்னு சொல்றாங்க. பெருமான நீங்க அப்படியெல்லாம் போற்றி செய்ய முடியலனாலும் அப்படின்னாலும் நமச்சிவாயன்னு ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா போதும். பெருமான் வந்து எப்படி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் எங்க கைலாயத்துல சொல்லிட்டு வந்தாரு இல்லையா, நான் வந்து அந்த 2 பெண்களை பார்த்துட்டேன், நான் பூமிக்கு போறேன், நான் வந்து எப்பெல்லாம் நான் வந்து வழி மாறுறனோ, எப்பெல்லாம் உங்களை வந்து நினைக்காம இருக்கிறனோ அந்த டைம்ல என்னை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது பெருமான் ஓலை கொடுத்து ஆட்கொண்டாரு இல்லையா, அந்த மாதிரி எந்த தருணமானாலும் நீங்க ஒரு முறை நினைச்சுவாயின்னு சொல்லி எந்த தருணமானாலும் பெருமான் வந்து உடனே வந்து அருள் புரிவா என்பதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கின்றார். 10வது பாடல். அடுத்தது 11வது பாடல். இந்து வந்து எழுமாட வீதி அந்த திருக்களரோட அந்த எழில்ல வந்து சொல்றாங்க. இந்துனா சந்திரன் வந்து எழுமாட வீதி எழில்கொள் காளி நகர், இது சீர்காழிய சொல்றாங்க, மன்னிக்கணும், சீர்காழி. மாட வீதி எழில்கொள் காளி நகர் கவுனியன் செந்து நேர்மொழியார் அவர் சேரும் திருக்களருள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மாடிகள் கொண்ட பெரிய வீடுகள் கொண்ட வீதிகள் இருக்கும். அந்த மாடியிலிருந்து எழுந்து போவது போல அந்த நிலா வந்து அந்த மாடியிலிருந்து போற மாதிரி அந்த உயரத்துக்கு அந்த மாடி வீடுகள் இருக்கின்ற வீதி, அந்த அளவுக்கு மாடிகளை கொண்ட வீதியினை உடைய அழகிய காளி நகரில் கவுனியர் குடியில் அப்படின்னு சொல்றாங்க.
கவுனியர் குடினா பொதுவாக கவுனியர் குடி என்றால் என்னன்னா, கவுனியர் வந்து வேதத்தின் வேதத்தின் கீழ் வந்து அவங்க வந்து அந்தணர்கள், அதுல வரும் அந்தணர்கள். அவங்க என்னன்னா வேள்விகளை முறைப்படி கற்று வேத ஆகமங்களை பயில்பவர் தான் அந்த கவுனியன் குடின்னு சொல்லுவாங்க. கவுனியன் குடியில் தோன்றிய திருஞான சம்பந்தர்னு சொல்றாங்க. அந்த குடியில் தோன்றிய திருஞான சம்பந்தர் செந்தூர் அப்படின்னு சொல்றாங்க. செந்துனா அது ஒரு இசை பண்ணு. அது வண்டுகள் எழுப்பும் ஓசைன்னு சொல்றாங்க. இது போல் வண்டுகள் எழுப்பும் ஓசை போல் பேசக்கூடிய மகளிர் பலரும் வாழும் திருக்களருள் இருக்கின்ற பெருமானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவர்? அந்திவானம் போன்ற வண்ணம் உடைய மேனியனே அப்படின்னு சொல்றாங்க. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, அந்த பொன்னார் மேனியன் அப்படிப்பட்ட மேனியனே அப்படின்னு சொல்றாங்க. அமரர்களுக்கெல்லாம் தலைவனான தலைவனே அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் புகழ்ந்து சொல்கின்ற இந்த திருமுறை செல்வன் திருஞான சம்பந்தன் பாடிய பதிகம் பாடல்கள் 10ஐயும் பாட வல்லாருக்கு என்ன கிட்டும்? இப்பவே சொல்றாங்க அந்த ரகசியத்தை. என்ன சொல்றாங்கன்னா, தவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தவம்னா என்னன்னு நமக்கு தெரியும். தவம்னாலே என்னன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் தான். சரியையில இருக்கணும், அடுத்தது கிரியை. சரியைனா உடம்பால செய்யணும், அடுத்தது கிரியைனா சுவாமியை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருக்கணும், அடுத்தது யோகம்னா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் மனதால சுவாமியை எப்போது யோகத்திலேயே பெருமானையே எந்த சிந்தையும் எந்தையும் மனம் போகாமல் சிந்தையில பெருமானையே நினைச்சிட்டு இருக்கோம் சுந்தரமூர்த்தி நாயனார். ஞானத்துக்கு நம்ம மாணிக்க வாசக பெருமான். இப்படி அவங்கெல்லாம் பண்ண அந்த படிநிலைகளை நமக்காக அருளி செய்திருக்கின்ற அந்த படிநிலைகளை நம்ம வந்து உணர்ந்து இந்த மாதிரி இந்த பதிகங்களோட பொருள்கள் எல்லாம் தெரிந்து இந்த சிவ வேள்வியில கலந்து கொண்டு எப்பவுமே அவங்க வந்து ஒவ்வொரு படிநிலைகளும் அவங்க அனுபவிச்சு நமக்காக அந்த ரகசியத்தை நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ரகசியத்தையும் அம்மா இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா அடியவரும் பயன்பெற மாதிரி சொல்றாங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியே கிரியே யோகம் அத ஞானம், அந்த யோகத்துக்கு அப்புறம் ஞானத்தை பெறணும்னு சொல்லி சிவபெருமான் திருவடியை பெறணும்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பெருமானுடைய திருவருளாலே அந்த முக்தி வந்து நமக்கு சித்திக்கும். நம்ம இதை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பெருமான் என்ன பண்ணுவாரு? அவருடைய திருவடின்ற அந்த பேரானந்தத்தையே பெருமான் வந்து தர காத்திருக்கின்றார், அருள் செய்ய காத்திருக்கின்றார் அப்படின்னா, திருவடியை போற்று நின்றார் அருள் செய்பவனேன்னு இதுல மகுடமாக அந்த வரிகளை சொல்லிட்டே வர்றாங்க பாருங்க. அடைந்தாருக்கு அன்பு செய்தவனே அடைந்தாருக்கு அருளாயே, அடைந்தாருக்கு உன்னை அன்பு செய்தால் பெருமான் வந்து அருள் செய்ய காத்திருக்கின்றார் அப்படிங்கறத வந்து இதுல சொல்லியிருக்கின்றாங்க. அதாவது ஐம்புலன்களையும் அடக்கி நம்ம வந்து சரிகை கிரியை யோகம் செய்யும் போது, பெருமானுடைய திருவருளால் செய்யும் போது, இறைவன் திருவருளால் அதை செய்யும் பொழுது யோகமும் ஞானமும் சித்திக்கும். இதுதான் தவம்னு சொல்றாங்க. தவம் சித்திக்கும். இந்த பாடல்கள் 10ஐயும் பாடிட்டா நமக்கு தவம் சித்திக்குமா அப்படின்னா கண்டிப்பா சித்திக்கும். அந்த பாடல்கள் உள்ள பொருள்களை உணர்ந்து அதன்படி நடக்கும் போது நமக்கு கண்டிப்பாக சிவபெருமானுடைய திருவடி பேரு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இப்ப பிறந்ததோட பயன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதை தெரிஞ்சு நம்ம ஏன் இப்ப இவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம திருமுறைகள் சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் சோஸ்திரங்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அதை எதுக்காகன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இந்த பிறவியில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பர் பெருமான் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசார் ஆகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழார் ஆகில் முன்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணார் ஆகில் அருநோய்கள் கெட வெந்நீரு அணியார் ஆகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு ரொம்ப வருத்தமா வருந்தி சொல்கின்றார். இதெல்லாம் நம்ம செய்யணும். இப்படியெல்லாம் செய்யல அப்படின்னா பிறவியோட பயனே இல்லை, பிறந்ததோட பயனே இல்லை. பெருமானை வந்து திருநாமம் அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெருமானை வந்து போற்றி நம்ம ஐந்தெழுத்து மந்திரத்தை பெருமானோட போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கருணையாளனே நிமலனே அப்படின்னு சொல்லி நம்ம போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருக்கோயிலுக்கு ஒரு முறையாவது ஒரு நாள்ல போகணும்.
சாப்பிடறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு போயிட்டு ஒரு பூ மலரை பறிச்சு கொண்டு வந்து ஒரு பச்சை இலையவாது பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். அப்படியெல்லாம் செய்யணும். இந்த பிறவியோட பயன் அதுதான். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. உலக வேலைகளில் காலத்தை கழிக்கும் நாம் சிவபெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாயத்தையும் சிவபெருமானுடைய பெருமைகளையும் மனம் குளிர பேசுவதில்லை. தினமும் ஒரு முறை கூட சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவதில்லை. சிவபெருமானுக்கு பூக்களால் பூசை செய்வதில்லை. நெற்றியில் திருநீறு அணிவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் பிறப்பது, பின் நோய்களால் துன்பப்பட்டு இறப்பது என்பதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் என்கிறார் நம்ம திருநாவுக்கரச பெருமான். அவரு அப்படி ஒரு கவலைப்பட்டு அந்த அந்த பாடல்ல வந்து சொல்கின்றார். ஆனா நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பர் பெருமான் அவரு அனுபவிச்சதை நமக்காக அப்படி ஒரு பாடல்ல இப்படி ஒரு எளிமையா அப்படியே கொடுத்திருக்காரு பாருங்க. இத வந்து நாமத்தை சொல்லுங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு முதல் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி எளிமையா சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம வந்து பெருமானுடைய திருவடியே என்னைக்கும் அருள் தரும்னு சொல்லி அவருடைய திருவருளாலே அந்த திருவடி பேரானந்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அனைவரிடமிருந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து அம்மா வந்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க திருவடியும் போற்றி செஞ்சு அடியேனுக்கு சுவாமி ஏதோ அறிவுல உணர்த்தியதை அடியேன் வந்து சொல்லியிருக்கேன். இதுல பிழைகள் இருந்தா பொருள் தருமாறு அனைத்து அடியார் திருவடியும் பணிந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிவா, மிக மிக மகிழ்ச்சியம்மா. நன்றாக வந்து முயன்று பல இடங்கள்ல இருந்து இதுக்கு ஒத்த கருத்துக்களை எல்லாம் வந்து திரட்டி. யாரோ மைக்க ஆனா இருக்கு, ஆஃப் பண்ணிக்கோங்க. யாருக்கும் மைக்க ஆன்ல இருக்கு, நிறுத்திங்க. சிவா பல இடங்கள்ல இருந்தெல்லாம் கருத்துக்களை திரட்டி முயன்று வழங்கிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இது. இதில் நம்ம ஒரு இது என்ன பார்க்கணும்னா, இந்த பதிகம் வந்து இப்போ பாப்பா சொன்னது வந்து அதாவது 896வது திருஞான சம்பந்தர் புராணத்தில் 896வது முன்னாடி சொன்னது இந்த கண்டலை நெறி அந்த பகுதியிலெல்லாம் வந்தப்போ இதை போட்டுறதாக சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து 896க்கு அப்புறமா உள்ள பாட்டில் அப்பயும் வந்து போற்றின்னு சொல்றாரு. அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு புனவாயிலாம் வந்துட்டு கொடுங்குன்றம்லாம் வந்து அந்த திருப்பாதாலை அங்கே எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த திருக்கலரை வந்து போட்டிருக்காருன்னு 896வது பாடல்ல பொன்னிவளம் தருநாடு புகுந்து மிக்க பொறிவில் சீர் தொண்டர் குழாத்தினோடும் பன்னக புன் ஐந்தவர்தம் கோவில் தோறும் பக்தருடன் பதிவுள்ளோர் போற்றச் சென்று கன்னிமதில் திருக்கலரும் போற்றி கண்டம் கரையணிந்தார் பாதாளி சிரமம் பாடி என்று சொல்லி 896ல இருக்கு. இதுதான் பொருந்தும். இந்த இடம் தான் வந்து பொருந்தும். அந்த இடம் பொருந்தது. அப்பயும் போட்டிருக்காரு. அந்த திருப்பதி நமக்கு கிடைக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி வந்து பொருந்தும்னு சொன்னோம்னா, இந்த 10வது பாடல்ல அந்த சமணர்களை வந்து அழித்த அந்த வரலாற்றை வந்து அது இறந்த காலத்துல வந்து சொல்றாரு. இப்போ 10வது பாட்டா, அமன் தேரர் சொல்லிய சொற்களான பொய் ஆக்கி நின்றவனே என்று சொல்லி அங்க இவருக்கு எதிராக அங்க வந்து வாதம் செய்தார்கள் இல்லையா, சமணர்களையும் பௌத்தர்கள்லாம் எல்லார்களுடைய சொற்களையும் பொய்யாக்கி நின்றவனே என்று முடிந்த முடிவாக அந்த நிகழ்வை வந்து நினைவு கொண்டு மதுரையிலிருந்து மேலவும் சோழ நாட்டிற்கு இங்கே வருவதற்கு முன்பு பாடினது. அதை வந்து சேக்கிடாரே அந்த 896ல் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னது 575வது பாடல்ல திருஞான சம்பந்தர் புராணத்துல சொன்னீங்க. அதுலேயே வந்து போற்றினோம்னா அந்த பதியத்தை எடுத்துக்கலான்னு நம்ம ஒரு கருத்து வரும்பொழுது, 2வது பார்க்கும்போது இந்த கருத்து இந்த 10வது பாடல்ல சமணர்களையும் பக்தர்களையும் வென்ற குறிப்பு இருப்பதால் நம்ம வந்து இந்த இதை தான் எடுத்துக்கணும். அது மதுரைக்கு போய் திரும்பி வரும்பொழுது மீளவும் திருக்கலர் வழியாக வருகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை ஒரு பொதுவாக வந்து இதுல அடைந்தார்க்கு அருளாயே என்று சொல்லி மகுடமாக அந்த 10 பாடல்களையும் வைத்திருக்கிறார். அடைந்தார்க்கு அருளாயன்னா இதுல சொல்றாருல அடியார் இலக்கணம்லாம் சொல்லி இப்படிப்பட்ட அடியார்கள்லாம் உங்களை வந்து வணங்குறாங்க, நல்ல தவநெறியில உள்ளவர்கள்லாம் வணங்குறாங்க. அவர்கள் மட்டும் அல்லாமல் சாதாரணமாகவே போய் இந்த இறைவனை வந்து நம்பி ஒரு அருள்வான் என்று சொல்லி அடையக்கூடிய இந்த திருக்கலர் கோயிலுக்கு வந்து அடையக்கூடிய பொதுமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களே வந்து ஒரு நல்லோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தகுதியுடையவர்களாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் அருளாயின்னு சொல்லி இந்த அடைந்தார்க்கு அருளாய்ங்கிறது மகுடமாக இது வைத்திருக்கிறார். வெறும் அடியார்களுக்கு மட்டுமல்ல, முற்ற வந்து தவ ஞானியர்களுக்கு மட்டுமல்ல,
பொதுவாக வந்து உங்களுடைய அந்த ஆலயத்திற்கு போகவே தவம் பண்ணியிருந்தா தான் அங்க போக முடியும். அது ஒரு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி வந்து மகுடமாக இதுல வந்து வைத்திருக்கிறார். இந்த முதல் பாடல்ல வந்து பலி தேர்தல், அடுத்து 2வது பாடல்ல வந்து விசியருக்கு அருளியது. இந்த பலி தேர்தலை வந்து நன்றாக விவரமா நல்லா பண்ணி சொன்னேன். ஊருளார் இட பிச்சை வேணும் ஒருவன் போது, ஒருவன் இன்னும் ஒருவன் காணுங்கும் போது, அடியார்கள் பிற உயிர்களோட நலன் பொருட்டு ஊர்ல போய் எனக்கு பிச்சை வேணும், இந்த எல்லா அனைத்து அண்டங்களுக்கும் தலைவனாக ஏக தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் பிச்சையா இருக்க போறாருல, வேற யாராலையும் செய்ய முடியாது. இவரிடம் வந்து அதிகாரம் பெற்ற, படைத்தலோ காத்தலோ அழித்தலோ மற்ற ஏனைய அதிகாரம் பெற்ற எவருமே செய்யாதங்கிறதால தான் ஒருவன்னு சொல்றாரு. வேற யாருமே கிடையாது. உன்னை போல யாருமே வந்து இந்த அற்ப உயிர்களுக்காக அவர்கள் எல்லாம் காக்கணும் மேலே ஏற்றணும்னு சொல்லி பிச்சை எடுப்பார யாராவது உண்டா? நீ இப்படி போய் பலி தேர்தல்னு வியந்து ஒருவனேன்னு வந்து சொல்றாரு. இதுல வந்து இந்த பிச்சை எடுக்கிறது அது ஒரு இரக்க குணம். அடுத்தது வந்து ஒளி செஞ்சடை மதி, அது வந்து சரணாகதி. இதெல்லாம் வரும்போது அதே சொல்லிடணும். எல்லாமே கருணை தான், சரணாகதி தத்துவம். அதை வந்து நம்ம அப்படி சொல்லணும். விழா மகிழ்ச்சினா எப்பொழுதுமே விழா வீழி மீழன் என வினை கெடுமை என்று சொல்லி அப்படி சொன்னாலே நமக்கு வினை கெடும்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் நன்றாக இந்த பாடல் சொன்னீங்க. அடுத்து 2வது, அப்ப தோளின் மேல் ஒளி நீர் தாங்கிய தொண்டர் வந்து அடி போட்டோன்னா அடியார் இலக்கணத்துல திருநீர்கள் எந்தெந்த இடங்கள்ல அணிந்து கொள்ள வேண்டுமோ அந்த இலக்கணப்படி எல்லாம் வந்து ஆகமங்கள்ல சொன்னபடியெல்லாம் அது வந்து ஒரு உறுப்பை காமிக்கிறாரு. மற்ற உறுப்புகள்லயும் வந்து எப்பொழுதுமே திருநீற்று கோலமாகவே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வந்து சொல்றாரு. அடுத்ததுல வந்து மிண்டிய தாளினார் வளரும் தவம் மல்க என்பதற்கு தர்மபுரம் உரையில வந்து இதை இறைவன் மேல வந்து ஏத்திரி பாடியிருக்காங்க. இதை போல வந்து திருவடியை வந்து தவம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க அருளக்கூடிய அதுக்கு என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னா, பெருமிதம் கொண்ட திருவடி உடையவனாய் என்ற பொருள் போட்டிருக்காங்க. அது பெரியோர்கள் தான் போட்டிருக்காங்க. அது இங்க வந்து பொருந்தாது. எதற்காக பொருந்தாது அப்படின்னு சொன்னோம்னா, தாள்னா முயற்சி, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள்னு ஒரு குறள் கூட இருக்கு இல்லையா? முயற்சின்னு ஒரு பொருள் உண்டு. தாள்னா படின்னு உண்டு, முயற்சி என்று ஒரு பொருள் உண்டு, சிறப்பு என்று ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல முயற்சி, அதாவது வளரும் தவத்தை வந்து முயற்சி செய்து செய்யக்கூடியவர்கள். முதல்ல சொல்றது தோளின் மேல் ஒளி நீர் தாங்கிய தொண்டர் வந்து அடி போட்டுங்க. அடுத்தது மிண்டியனா நிறைய வந்து தவசீலர்கள் வந்து அவருடைய தவத்தை வந்து முயற்சி செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருக்கலர்கள்னு பொருள் எடுக்கணும். அவங்க தர்மபுரம் உரையில உள்ள உரை ஏற்புடையதல்ல. வேலின் நேர் விசையற்கு அருள் புரிங்கிறதுக்கு நீ என்ன சொன்னீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு நிகரான வந்து விசையர்க்குன்னு சொன்னா தர்மபுரம் உரையில அப்படிதான் போட்டிருக்காங்க. உன் பேர்ல தப்பு இல்லை. நம்ம முதல்ல எடுக்கணும். வேலுன்னா மன்மதன் ஒரு பொருள் இருக்கா இல்லையா? வேலுன்னா வந்து மன்மதன் இருக்கா இல்லையா? அது திருமுறையில வருது இல்ல? ஆமா, வேல் அவனோட தாதைன்னு கூட வருது இல்ல? அப்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லி ஒரு அர்ஜுனனை வந்து இறைவனோட வந்து ஒப்பிடக்கூடாது. யாரோட ஒப்பிடணும்? இறைவனை பிள்ளையாரையும் முருகனையும் வேணா ஒப்பிட்டு போங்க. வேற வந்து சிவனை வேற ஒப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது. இப்ப வேலின் நேர்னா மன்மதற்கு, ஏன்னா அவனும் விஜயனா அழகானவன் தானே. அர்ஜுனா அழகானவன். நிறைய பெண்களை எல்லாம் வந்து திருமணம் பண்ணக்கூடிய வரலாறுகள்லாம் அங்க இருக்கு. அதுல வந்து இல்லை. அவனும் 50 விடுறான், இவனும் 50 விடுறான், அவன் வேற 50 விடுறான், இவன் வேற 50 விடுறான். அப்ப வந்து என்னன்னா வேலின் நேருன்னா நம்ம வந்து இந்த இடத்துல மன்மதனை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அது உயிர் வர்க்கத்தை தான் சொல்லணும். முருகப்பெருமான்கிறது பரசிவம் இல்லை. பரசிவத்தை எப்படி போய் அர்ஜுனனுக்கு வந்து ஒப்பிடுறது? முருகப்பெருமான் வேற இல்லை, பரசிவம் வேற இல்லை. அவர்கள் உரை அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து வழிகாட்டி அவர்கள். நம்ம வந்து நான் குறையா சொல்லலை, அதை விட வந்து ஒரு சிறந்த பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும். எப்பொழுதுமே வந்து இறைவனோடு வந்து உயிர் வர்க்கத்தை ஒப்பிடுதல் அது வந்து தகாது அப்படின்ட்டு. அருள்புரி வித்தகான்னு சொல்றதுக்கு செயற்கரிய செய்யக்கூடியவன் பொருள் இருக்கு. வித்தை பிளஸ் அகம் என்று அதை பிரிக்கணும். பெருமானை நிறைய இடத்துல வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. விரும்பும் அடியாரை ஆள் உகந்தவனை, யார் வந்து உன்னையே சதம் என்று சொல்லி உன்னை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி உன்னை வந்து விரும்பி அடைய வேண்டும் என்று தவநெறியில் நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து ஆட்கொண்டு அடிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பெருமானை, அப்படி ஒரு பொருள். நீ தகுதி நோக்கி உன்னை எவ்வளவோ பேர் வழிபடுறாங்க. இப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன், நான் தான் சிவனுக்கு ரொம்ப வேண்டியவன்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க வந்து அப்படி நினைச்சிருப்பீங்க. இன்னொருத்தங்க யாராவது ஒருத்தங்க நான் தான் சிவத்துக்கு இங்க என்கிட்ட சொல்லுவாங்க. சில பேர் இங்க இருக்கக்கூடியவங்க கூட
நான் தான் சாமிகிட்ட வந்து ரொம்ப நெருக்கமானவன், சாமிக்கு வேண்டியவங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போகுது. சாமிக்கு தெரியும் யாராருன்னு. அதாவது தகுதி நோக்கி இறைவனாக வந்து விரும்பி அந்த அடியார்களை வந்து ஆட்கொள்ளக்கூடியவன்னா அப்படி ஒரு பொருள் நம்ம வந்து எடுக்கலாம். விரும்பும் அடியாரைன்னா பெருமானே நீ விரும்பக்கூடிய அடியாரை ஆளுகந்தவனேன்னு சொல்லி அப்படித்தானே இறைவன் தானே ஆட்படுத்துறாரு. அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். அடைந்தாருக்காருலாயே. அடுத்து 3வது பாடல் வந்து பனிமலர் கொன்று போற்றிசை சேடர்வார் புலிசை திருமாடுத்தவர்கள் நீடவல்ல நிமலனே அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்ன சொன்னீங்கன்னா இதுக்கு அவருக்கு தோற்றமும் கிடையாது, இரவும் கிடையாது, இறப்பும் கிடையாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து நட்டமாடுறாரு. நட்டம் ஆடும்போது சடாமுடி ஆடும் இல்லையா? அப்ப நீட வல்ல வார் சடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமரியின் சிறப்பருக்கவன் நலத்தால் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதே போல மேல சேடர் வாழ வருதா? அப்போ வந்து நீட வல்லன்னா நமக்கு என்ன நினைப்பு வரும்னா நடனம் ஆடுறாரு. நடனம் ஆடும்போது தானே இந்த சடாமுடியெல்லாம் பறக்கும் இல்லையா? நீடமல்ல வாரிசடை உள்ள நிமலனே நீடவல்ல அடி நீடவல்ல வாரிசடையோட அடி நிறைகழல் சிலம்பார்க்க எல்லாம் ஒலிக்க ஆடக்கூடிய அப்படின்னு சொல்றாரு. மாநடம் என்ன எதுக்கு சொல்றாரு? நடம்னு சொல்லிட்டு போக வேண்டியது. மாநடம் வந்து பெருமாள் மட்டும்தான் ஆட முடியும், மற்றவர்கள்லாம் சாதாரணமாக தான் ஆட முடியும். மாநடம்னா என்றைக்கு வந்து உலகத்தை தோற்றுவித்தாரோ, அண்டங்களை தோற்றுவித்தாரோ, இந்த அண்டங்கள் இருக்கக்கூடிய அளவும் தூளமாக நட்டம் ஆடுபவர் எல்லாவற்றையும் அழித்த பிறகு சூக்ஷ்மமாக வந்து நடனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடியவர். அந்த சூக்ஷ்மமாக நடனம் ஆடலைன்னா அந்த உயிர்கள்லாம் அங்கங்கே இருக்கக்கூடியதெல்லாம் செயல்படாத தன்மைக்கு போயிடும். அதனாலதான் இது வந்து மாநடம். மற்றவர்கள் ஆடுவதெல்லாம் ஒரு சாதாரண நடம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது. இணையடி போற்றி நின்றாருக்கு 4வது பாட்டும் நல்லா வந்து சொன்னேன். 4வது பாட்டில் எலும்பு மாலை ஊழி பேரூழி. அந்த ஊழி காலங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு திடீர்னு சுனாமி வருது, 10 லட்சம் பேர் செத்து போயிடறான், வேற ஏதாவது பூகம்பம் வருது செத்து போயிடறான், இதெல்லாம் ஒரு சிறு ஊழின்னு சொல்லுவான். பேரூழிங்கிறது வந்து எல்லாவற்றையும் அழிச்சிட்டு சாமி மட்டும்தான் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டார். அப்போதான் என்ன பண்ணுவாரான், இந்த எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிட்டு, சாம்பல் இருக்குல்ல அதை வைக்கிறதுக்கு இடமே இருக்குங்கிறதெல்லாம் மேல பூசிப்பாரான். அடுத்தது புனருற்பம் பண்ணுன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. மாப்பேரூழினா எல்லாமே அற்றுப்படும், எதுவுமே இருக்காது. இந்த மாயா காரியம் வந்து அப்படியே போய் ஒடுங்கிடும், எல்லாமே ஒடுங்கிடும். பல உயிர்கள்லாம் எந்தெந்த நிலையில அந்த உயிர்கள் இருக்கணும் அந்தந்த இடங்கள்ல கல் போல உறங்கி இருக்கும். அப்படியே இன்னொன்னு சொல்லும் பொழுது, நீ 2வது பாட்டு சொல்லும் பொழுது 8 குணங்கள் வந்து உள்ளவர் நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. நம்மள்கிட்ட இருக்குல்ல கொஞ்சம் தன்மையத்தன அதில் இல்லை, முற்றறிவு உரிமை இல்லை, சர்வ ஏன்னா இந்த இறைவனை சார்ந்து நம்மளும் வந்து ஒரு சிற்றுயிர், அவர் பேருயிர். இறைவன் வந்து ஏக இறை ஒருவரே தான் இருக்காரு, பல உயிர்களும் சிற்றுயிர், நம்மளும் சித்து பொருள். ஒரு இடத்துல நீ சொல்லும் பொழுது என்ன பண்ணா, உயிர் சடப்பொருளாக அனாதி கேவல நிலையில இருக்குன்னு சொன்ன ஒரு தவறுதல். அதாவது இந்த சொல்லும்போது தப்பா வந்துடும்ல. அப்படி சடப்பொருளாக என்றைக்குமே உயிர் இல்லை, அது வந்து சித்து பொருள் தான். ஆணவங்கிறது வந்து அறிவு இச்சை செயல்னு 3 இருக்கு. அறிவை வந்து மறைச்சோம்னா அங்க செயலுக்கு வேலை இல்லை, இச்சைக்கு வேலை இல்லை. இச்சை இருந்தால் தானே செயல் வரும். அதனால எந்த காலத்துலையும் இல்லை, அது நீ தவறுதலாக சொல்லிட்டேன்னு நான் நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. உயிர் சடப்பொருளாக இருக்கிறது கேவல நிலையில்னு ஒரு குறிப்பு சொன்னேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாட்டெலாம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, இந்த குனித்த பருவமும் அதெல்லாம் எடுத்து. அடுத்தது வந்து அந்த 5வது பாடலில் வந்தால் இதில் வந்து மணக்கோலம், அதாவது பல திருக்கோலங்களை வந்து பார்த்துட்டு வர்றாரு. இப்போ முதல் பாடலில் பலிதேர்தல், 2வது பாடலில் விசையருக்கு அருளியது, 3வது பாடலில் திருநட்டம், இன்னொரு பாடல்லையும் திருநட்டம் 7வது பாடல்லையும் வருது. 4வதுல வந்து இணையடி போற்றுபவருக்கு அன்பு செய்யக்கூடிய பெருமனுடைய பெருங்கரணை விளக்கப்படுகிறது. இந்த 5வது பாடல்ல இறைவனுடைய திருமணக்கோலம். மணக்கோலம் இருந்தால் தானே உலகியலில் வந்து ஆண் பெண் என்று எல்லாரையும் வந்து படைத்து, ஆண் பெண் என்று படித்து உலகியலில் வந்து வாழை செய்து முயங்கி வைத்து இன்ப துன்பங்களை எல்லாம் ஊட்டி அவருடைய ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண முடியும். அதனால வந்து இறைவன் என்ன பண்றாரு, தானே வந்து தன்னை பேதித்து தன்னை சக்தி வந்து தன்னிலிருந்து வேறு போல ஒரு நாடகத்தை இங்கே ஆடி எல்லோரும் நினைச்சிட்டு இருக்காங்க அம்பாள் தனி உயிர், முருகன் தனி உயிர். நம்ம திருமுறை படிக்கிறவனே நினைச்சிட்டு இருக்கான், அப்புறம் என்ன பண்ண முடியும்? முருகப்பெருமான் தனி உயிர், பைரவர் தனி உயிர். என்ன பெருமான் மட்டும்தான். பெருமான் வந்து பல வேடமாகும் போறான்னு சொல்லி தான் வந்து ஒரு அம்பிகையாகவும் தான் முருகனாகவும்
இப்படிலாம் எடுக்கிறாரு அந்த பேத. அது வந்து நம்ம இங்க என்னன்னா உலகியல்ல வந்து உயிர்களை படைத்து ஆண் பெண்களாக படைத்து அந்தந்த உடல்களில் புகுவித்து அவர்களை வந்து வாழை செய்து இச்சையோடு வந்து முயங்க செய்து அவர்களுக்கு இன்ப துன்பங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி அடித்து அடித்து அக்காரம் தேட்டி செம்மைப்படுத்தக்கூடிய அதற்காக இந்த திருமண கோலம். இவருக்கு போகும்பொழுது அங்க பெருமானுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த நட்டமாடக்கூடிய திருக்கோலம் இந்த மணமாள கோலம் எல்லாமே மாறி மாறி அவருக்கு வந்து இவர் பார்க்கும்பொழுது அந்த அதுதானே சிந்தனையில வரும், அதுதானே பாடலா வெளியில வரும். இப்படி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து 6வது பாட்டுல வந்து நல்லா சொன்னோமா நால்வருக்கு அறம் உரைத்த அந்த 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 குறிப்பு தான் அதுல முக்கியமாக அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அந்த இயற்கை எழிலெல்லாம் பண்றாங்கன்னா அந்த சக்தியோட வெளிப்பாடு, சிவசக்தியோட வெளிப்பாடு. நம்ம வந்து பல இடங்கள்ல இந்த ஆறுகள், மலைகள், காடுகள், பொழில்கள், அவை மனம் வீசக்கூடியது, இந்த மலர்கள் எல்லாமே சொல்றாங்கன்னா என்னன்னா எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருடன் விளையாட்டுதுன்னா நீ 5 புலன்களால கேட்கக்கூடியது, நுகரக்கூடியது, தொடு உணர்வு, சுவைக்கக்கூடியது, காணக்கூடியது எல்லாமே வந்து சிவபெருமான் தான். எல்லாத்துலேயும் ஒன்றாய் வேறாய் உடனாக இருக்கிறாரு. அவர் வந்து மாயிலிருந்து விரித்து விட்டதுட்டு அந்த இதுல வரணும். அதனாலதான் இந்த எல்லா பாடல்கள்லாம் வந்து ஆறுகள், மலைகள்லாம் சொல்லும் பொழுது பெருமானே வந்து நமக்கு இப்படிப்பட்ட வந்து ஒரு அற்புதமான தோற்றங்களை எல்லாம் நுணுகி ஆராய போனோம்னா எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப நல்லது. இதுல வந்து தட்சிணாமூர்த்தி கோலம், அதாவது தென்முக கடவுள்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த கோலத்துல இருக்காரு. அடுத்தது வந்து முப்புறம் எரிச்சது, 7வது பாடல்ல முப்புறம் எரிச்சது, அப்புறம் நட்டம் ஆடக்கூடிய அதுவும் இருக்கு. இதுல வந்து திருக்கடல்ல இருக்கக்கூடிய அங்க தில்லையில வந்து நட்டம் ஆடக்கூடிய பெருமான் தான் இங்க வந்து திருக்கடல்ல இருக்காருன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று தில்லையான அப்படின்னு சொல்லி வாழ்வொழிப்புத்தூர்ல கடைசியில வாழ்வொழிப்புத்தூர் உள்ளான்னு வரும். அதனால பெருமான் வந்து எங்கேயும் இருக்கக்கூடியது ஒரே பெருமான் என்று நம்ம நேற்று கூட ஒப்பீடே செய்யக்கூடாது. அங்க இருக்கிற ஒரு பெருமான் தான், கைலையில இருக்கிற ஒரு பெருமான் தான், பாடல் பெற்ற தளத்துல இருக்கிற ஒரு பெருமான் தான், இல்லாத தளத்துல இருக்கிற ஒரு பெருமான். இன்னும் இந்த பாடல் பெற்ற தளம் தான் உயர்வுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு அஞ்ஞானத்துல இருக்காங்க. இவங்க வந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து நம்ம சைவம் இருக்குது, சிவன் இருக்கிறாரு, பல இடங்கள்ல இருக்காரு. இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எங்க வந்து சிவத்தை வந்து அங்க எழுந்தருளிவித்து வழிபடுகிறோமோ, அவர் சிற்றூராக இருந்தாலும் அங்க ஒரு லிங்க திருமணி இருந்து முறையாக எழுந்தருளித்திருந்தாலும் அங்கேயே அந்த கைலாய மலையான் வந்து ஏன்னா பாடல் பெறாத தளம் பாடல் பெற்ற தளம் பேதம் பார்த்து விட்டு அந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம வந்து கடந்து வர வேண்டும். நல்லது. அதனாலதான் அம்பலத்துல இருக்கக்கூடிய பெருமான் இங்கே வந்து ஆடுகிறார் என்று அந்த 7வது பாடல் அருமையாக சொல்றாரு. 8வது பாடல்ல அந்த உகந்தாய்க்கு நான் இதை விடாம சொல்லிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்து உகந்தாய்னா அந்த வந்து மலையை தூக்கணும்னா அவன் தப்பு பண்ணான்னா அவனை அடர்த்து எதிரி அடிச்சுட்டோம்னா மகிழ்வோம்ல, அந்த எல்லையில நிக்கல பெருமான். அவன் வந்து சரண அடைந்தவுடன் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் சந்திரகாசங்கிற வாழ் பேரு ராவணன் என்ற பேர்லாம் கொடுத்தாரு. அது நீ விளக்கி சொன்ன மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து 9வது பாடல்ல இந்த உள்நிலாவிய ஒருவனை என்பதை வந்து இவங்க இதுல தருமபுரத்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த திருக்கடவுர்ல கருவறையில இருக்கிற பெருமானன்னு எழுதியிருக்காங்க. இந்த உரையாசிரியர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்தாங்களே ஒழிஞ்சு அதாவது தமிழ் மட்டும் படிச்சீங்கன்னா வந்து நீங்க தமிழ்ல வந்து ஒரு புலவருங்கிற முறையில தான் விளக்க முடியும். அந்த இறைவனை நோக்கி அந்த நாட்டத்தோட அந்த சிந்தனையில வந்து போய் உங்களை அடிப்படை தமிழையும் வைத்து கொண்டு போனாதான் நீங்க வந்து ஞான கருத்துக்களை வந்து உய்த்து கொண்டு வந்து வெளிப்படும். அது வந்து நான் வந்து ஒரு பொதுவாக சொல்றேன், அது சரியா தற்காலம் எனக்கு தெரியல. அதுல என்ன சொல்றாங்க அவங்க, உள்நிலாவிய ஒருவன் என்பதற்கு நிலையாக நின்று அதாவது கடந்து மேற்கொண்டு வானிலை மதிய 9வது பாட்டுல இல்ல தெலுங்கு ஆலயத்தில் எழுந்தருளிய ஒப்பற்றவனைன்னு அவங்க பொருள் போட்டிருக்காங்க. உள்நிலாவிய ஒருவனை என்னன்னா அடியாருடைய சிந்தையில வந்து உலாவக்கூடிய பெருமான் இல்லையா, எப்பொழுதுமே நீங்காம நம்ம வந்து பயில்றோம்ல, எப்போ பார்த்தாலும் நம்ம சிவசிந்தனையிலேயே தானே இருக்கோம். ஏதோ வந்து செய்யற மாதிரி இருந்தா கூட அடிப்படையில வந்து நம்ம உள்ளத்துல வந்து இறைவனை எப்படியோ பதித்து, அதனாலதான் இங்க வர முடியுது. இந்த ஒரு ஞான பூஜைக்கு வர முடியுதுன்னா அப்படி வர முடியுது.
அப்ப உள்நிலாவி அவர் இதுக்கு வந்து ஒரு தொடர் சொல்லுங்க. நீங்க பட்ட ஏதாவது இஷ்டத்துக்கு சொல்றீங்கன்னா, மனமுலாம் அடியவர்க்கு அருள் செய்வதென்றால் அன்றால் உலகெல்லாம் வலிதிருந்து உண்பிலான். இது வந்து இளம்பையங்கோட்ட ஒரு பதிகம். நேற்று கூட அடிக்கடி நான் சொல்லுவேன், ஏன் பிச்சை எடுக்கிறாருங்கிறதுக்கு. மனமுலாம்னா தன்னை மனத்திலே எப்பொழுது நீங்காது உழவை செய்து கொண்டிருக்கிறனா, எப்பொழுது சிவசிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கின்ற அந்த பொருள் தான் நம்ம வந்து எடுக்கணும் இந்த இடத்துல. உள்ளிலாவியனா என் உள்ளத்துல என்னோட உயிர் அறிவுல நீ எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி அதை எடுக்கணும். அடுத்தது வந்து பாக்கியம், அது நன்றாக சொன்ன பாக்கியம் செய்த பக்தர்கள்லாம் நம்ம எல்லாம் பாக்கியம் பண்ணதால தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். 1,00,000 பேர்ல வந்து எத்தனை பேர் தேடுறோம். இன்னைக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன். அன்னைக்கு நான் போடுறத ஒவ்வொருத்தங்களும் போடுறத அனுப்புனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70,000 80,000 கைபேசிக்கு போகுது. இது சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவு வந்து ஒரு 10,000 20,000 பேராவது இருப்பாங்க. எத்தனை பேரால வர முடியுது? இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எல்கேஜி படிக்கும்போது 120 பேர் இருப்பான். ஹையர் செகண்டரி வரும்போது அதுல 80 பேர் வருவான். பிஏ படிக்கும்போது 60 வருவான். எம்ஏ படிக்கும்போது 16 பேர் படிப்பான். பிஹெச்டி பண்றவன் 3 பேர் தான் பண்ணுவான். அந்த பிஹெச்டி பண்ற வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாராலையும் வர முடியாது. படிநிலையில வரும். இப்ப விதைக்கிற விதை அவர்களுக்கு வந்து எப்பயோ வந்து சேரும். அப்ப அதனாலதான் ஆச்சாரியர்கள் பொதுவாக அப்படி கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது வந்து மும்மதில் எரித்ததுன்னு சொல்லிட்டாரு. இது 8. அப்புறம் வந்து இந்த பன்னியாழ்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, பன்னியாழ் வந்து தான் அந்த அடிமுடி தேடிய அந்த வரலாறை வந்து சொல்றாரு. பாக்கியம் செய்த பணிகள் பேணிய தீக்கியல் குணத்தாருன்னா இந்த முக்கியமா வந்து அந்தணர்கள் நமக்கு வந்து முக்கியம். நம்ம வந்து தெரியாம வந்து இன்னும் பல பேர் வந்து தமிழ் ஆர்வலர்னு தன்னை நினைச்சுக்கிட்டு எவனும் சொல்றதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பாடுறோம் பாருங்க. நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து பாடும்பொழுது கூட வானிழல் இது வான்மகில் வழாது பெய்கின்னு பாரும்ல, அதை விட வந்து உயர்ந்த ஆச்சாரியர் இருக்கு. வாழ்க அந்தனர்னு இருக்கு பாருங்க. வாழ்க அந்தனர், இந்த கருத்தை தான் அதில் பாடியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்திருக்குன்னு. இவர்கள் வந்து இந்த வேதாகம வேள்வியை செய்யலைன்னா வந்து கலிகடிந்த அந்தனர்னு சொல்றாங்க. அதற்காக இன்னைக்கு எல்லாமே மாறிட்டாங்க, அவர்களும் வந்து பிறந்துட்டாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் என்னன்னா அந்த ஆச்சாரியார் தன்னோட வாயால் வந்து பகிர்ந்து கையால் வந்து எழுதி வரைந்து ஆற்றில் உலகோருக்கான இட்ட அந்த திருப்பதி. இதுல என்னன்னா அந்தனர்களே வந்து அதை பாட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வாழ்க அந்தனருக்கு பாக்குறவங்க எல்லாம் ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேர் வந்து சொல்லியிருந்த ஆச்சாரியர்கள் ஒரே கருத்தை உயர்ந்த நிலையில உள்ள ஆச்சாரியர்கள் சொன்னதான் எடுத்துக்கணும். நாங்க வந்து எங்க இதுல நாங்க வந்து நிறைவு செய்யும் போது வாழ்க அந்தனர் தான் பாடணும்னு சொல்லி நாங்க அதை வந்து பாடிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் கருத்துன்னு நான் ஒரு விளக்கம் கொடுத்து, அதே போல தீக்கியல் குணத்தாருன்னா எப்பொழுதுமே வந்து வேதாகம வேள்வியை சிவபெருமானை முதல்வராக வைத்து வேள்வியின் தலைவன் என்ற அந்த ஒரு காரணத்தால் செய்யக்கூடிய அப்படி இருக்க சிறந்த அந்த அந்தணர்கள்லாம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டது நகரத்தார் திருப்பணி ஒப்பற்ற திருப்பணி. அங்கேயே வந்து ஒரு வேதாகம பாடசாலை எல்லாம் வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடைந்தாருக்கு அருளாயே. இதுல தான் வந்து அமன் தேரர் சொல்லிய சொற்களானவை. இவரே வந்து பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தத சாமியே அதை பொய்ன்னு ஆக்கி காமிச்சிட்டார்ல. அவனை சொன்னது பூரா வந்து பொய் தான் வந்து சொல்லி அதுதான் அங்கே வந்து அற்புதமாக இது பண்ணியிருக்காரு. அந்தி அன்னதோர் மேனியானை நிறைய இடங்கள்ல வந்து இறைவனுடைய திருமேனி வண்ணம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அமரரதம் பெருமானை அந்த இதெல்லாம் நல்லா விலைக்கு சொன்னேன். இதையும் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லியிருக்காருன்னு. பாட தவமாவமேன்னா அடியேன் வேண்டிக் கொள்வேன் தவநெறியும் பாரு. நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்துறையூர்ல போய் தவநெறி எனக்கு வேணும், தவநெறி எனக்கு வேணும்னு வந்து கேட்பாரு. ஞானசம்பந்தரே ஒரு திருப்பதிகத்துல புகழில வந்து தவநெறி அருள வேண்டும் என்று கேட்டிருப்பாரு. தவநெறிங்கிறது சாதாரணம் இல்லை, சிவ தவநெறி. சிவத்தை வந்து அடைந்து சாயுஜ நிலையை எய்த செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த இந்த உலகியல் பற்றை விட்டு உடல் சிந்தனையெல்லாம் விட்டு இந்த ஆன்மா வந்து இந்த சிற்றுயிர் வந்து அந்த பேருயிரோட இந்த பேரின்ப பொருளோட ஐக்கியமாகுவதற்கு இட்டு செல்லக்கூடிய உயர்ந்த, அதுதான் சொல்ல உண்மையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் அடைந்தார் அந்நிலைன்னு சொல்றாங்கல்ல. அது போல தவநெறி என்பதற்கு அந்த தவநெறி இந்த பாடல்களை எல்லாம் நீங்க உய்த்து உணர்ந்து பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றாரு. மிக மிக மகிழ்ச்சியமா பாராட்டுக்குரியது உங்களுடைய முயற்சி. நிறைய வந்து பல இடங்களிலே தேடி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த புராணங்கள்ல வந்து ஏதோ ஒரு புராணம் வந்து
ஒரு இதா இருந்தது. அது நான் அப்புறமா நான் சொல்றேன். ஏதோ ஒரு புராணம் சொன்னது இதுக்கு பொருத்தமாக இல்ல. இந்த வாமனன வந்து சொன்னது வந்து பொருத்தமாக இல்லது போல தோன்றியது. நான் பிறகு அடுத்தது தனியாக அதை சொல்கிறேன். மிக மிக மகிழ்ச்சி. ஐயா புலவர் ஐயா, நான் ஒரு 4 வந்து தர்மபுரம் உரையிலேருந்து இப்ப மாற்று கருத்து சொன்னா அதை ஐயா நீங்க வந்து சொல்லுங்க. புலவர் ஐயா ஐயா. ஐயா சொன்னது அதுக்கு அப்பீலே இல்லை ஐயா. நீங்க மெருக்கூட்டி சொல்லிட்டீங்க. அம்மாவுடைய சொற்பொழிவு அப்படியே நீங்க ஒரு பொன்னால கவர் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்க ஐயா. ஐயா கோமலையா, அடியன் வெங்கடேசன் சித்தாந்த பேராசிரியர். வணக்கம். கடலூர் வெங்கடேசன். அற்புத ஐயா. சரிங்க. அற்புத ஐயா, அற்புத ஐயா. உங்களது அதாவது உங்க குரலை கேட்டதே எங்க பாக்கியம். இன்னைக்கு நான்